விசேஷமாய் இந்த 2வது நாள் மாலை வேளையிலே நம்ம மத்தியில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துடைய அருமையான அண்ணன் மோகன் அண்ணன் நம்ம மத்தியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி அண்ணனை நம்ம வரவேற்போம். நம்முடைய சில்ட்ரன் ரிவைவல் மினிஸ்ட்ரி சிறுவர் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பாக நம்ம அண்ணனை வரவேற்போம். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட். இன்றைக்கி ஆண்டவர் அண்ணனை நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு தெரியும் அண்ணனுடைய பிஸியான ஷெடியூல்ஸ். ஆனால் நான் விசுவாசிக்கிற நம்ம ஊழியர்கள் எல்லாரும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென். நம்மளை ஊழியத்தில் அங்கீகரிக்கிறது இப்படிப்பட்ட தகப்பன்மார் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது. நல்லா தான் ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், இது ஒரு பெரிய நமக்கு ஒரு மறக்க முடியாத மாலையாக அமையும். அண்ணன் மேலே இருக்கிற அந்த ஜப அபிஷேகம், அந்த எழுப்புதல் வாஞ்சைய இளம் ஊழியர்களாக இருக்கிற 11 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற நம்ம எல்லார் மேலேயும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தையும் அந்த எழுப்புதல் தரிசனத்தை இன்னைக்கு ஊற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமேன். நம்ம ரெக்யூஸ் பண்ணி கேட்ட ஒரு 10 நிமிஷம் அண்ணன் எங்கள் கூட வந்து எங்களை ப்ளஸ் பண்ணி ஜெபிக்க முடியுமான்னு. ஆனால் அண்ணன் இன்றைக்கி நம்மத்தில் நான் ஊழியர்களோடு இன்றைக்கி நான் பேசுகிறேன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஆவியானவர் நடத்துகிறபடி அண்ணன் மூலமாக ஆண்டவர் நடத்துவாங்க. இந்த சிறுவர் எழுப்புதல் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நாங்கள் கிராமங்களில் போய் ஊழியம் செய்ய சண்டே ஸ்கூல்லாம் நடத்துவதற்கு எங்களுக்கு ஸ்பீக்கர் கிடையாது. அப்போ நான் 2015 ஊழியம் ஆரம்பித்தோம். 2019 ஒரு லெட்டர் எழுதி நான் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களுக்கு 4 மாவட்டத்துக்கு நான் போட்டேன். அப்போ அவங்க எனக்கு ஒரு 50,000 என்னை கூப்பிட்டு கொடுத்தாங்க. அதில் வாங்கின ஸ்பீக்கர் தான் அந்த 2 ஸ்பீக்கர். எனக்கு இன்றைக்கி என்ன சந்தோஷம்னா, அவங்க வாங்கி கொடுத்த ஸ்பீக்கரில் இன்றைக்கி அண்ணன் பேச போகிறாங்கங்கிறது அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இன்றைக்கி கண்ணீர் வந்துருச்சு. ஆமாம், அன்றைக்கி எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். ஆனால் அண்ணன் இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி நம்ம மோகனனை நம்ம வரவேற்போம். தொடர்ந்து ஆவியானவர் அவங்க மூலமாக நம்மோடு பேசுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே இந்த நாளில் ஜெபமலையில் சில ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு அதை குறித்து ஜெபித்து இங்கே செய்ய வேண்டிய சில பணிகளை குறித்து ஆண்டவர் பேசியிருந்தார். அதற்காகவே நான் பார்வையிடுவதற்காக வந்தேன். இங்கே வந்தபோது பாடல் சத்தத்தை கேட்டு, இது என்ன பாடல் சத்தம் கேட்குதே? அப்போ சொன்னாங்க, சிறுவர் எழுப்புதல் ஊழியம் செய்கிறவங்க கூடி வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து 3 நாட்கள் தங்கி அவங்க ஜெபித்து அவங்க ஊழியர்களை எழுப்புதல் திட்டத்தில் நல்ல உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷமாவது ஜெபிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நீ ஆரம்பத்தில் நான் சொன்னேன் எனக்கு முடியாதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னாங்க, செய்ய வேண்டிய வேலைகள் ஊழிய பணிகள் இருந்ததுனால. ஆனால் அதன் பிறகு இந்த பகுதியிலே நான் ஜெபித்த போது காலையில் கூட நான் பெரிய மவுண்டனுக்கு ஜெபிக்க நான் கடந்து போன போது கூட காலையிலேயும் உங்கள் ஜெபசத்தெல்லாம் கேட்டார். அதெல்லாம் பார்த்தபோது ஆண்டவர் உங்களோடு பேசும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டார். அதனால் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த சிறுவர் எழுப்புதல் ஊழியங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்து நான் ரட்சிக்கப்பட்ட உடனே செய்த முதல் ஊழியம் சிறுவர் ஊழியம். சென்னையில் நான் இருந்த பாடி சிஎஸ்சி சபையில் சண்டே கிளாஸுக்கு நான் பொறுப்பாக இருந்து சண்டே ஸ்கூலில் எவ்ரி சண்டே விபிஎஸ் மாதிரி நடத்துவோம். நான் தெருவா வீடு வீடாக போய் இந்து பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு மிட்டாய் கொடுத்து பேட்ஜி கொடுத்து அந்த சண்டே ஸ்கூல் விபிஎஸ் மாதிரி நடத்தினேன். அந்த காலத்தில் எனக்கு அவ்வளோ சிறு பிள்ளைகள் ஊழியம்தான் முதல் ஊழியம். இயேசுடிக்கிற ஊழியத்தில் 1978 ஜபக்குழுவாக ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அக்டோபர் 2ஆம் தேதி 1978 நாங்கள் முதலாவது ஆரம்பித்த முகாம் சிறுவர் எழுப்புதல் முகாம். 1979 அக்டோபர் 2 சிறுவர் எழுப்புதல் முகாம் இன்றைக்கு வரைக்கும் நடக்கிறது. இப்போ 45 வருஷம் கடந்துட்டோம். சிறுவர் எழுப்புதல் முகாம் வருஷந்தோறும் நடத்தப்படுகிறது. அதில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இப்போ பெரிய பெரிய ஊழியக்காரராக இருக்காங்க. அதனால் சிறுவர் ஊழியம் இன்றைக்கு வந்து சாதாரணமாக தெரியலாம். இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்கள் மூலமாக சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்களாம் சாதனையாளர்களாக நிற்பாங்க. அதனால் ஒரு சிறு பிள்ளைகளை ஆதாயப்படுத்துவது 4 பெரியவங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு சமம். சிறுவர் ஊழியம் அவ்வளோ முக்கியமானது, மேன்மையானது. அது இல்லாதபடி வாலிபர் மத்தியில் ஊழி செய்கிறீங்க, வாலிபர் மத்தியில் ஊழி செய்கிறீங்க. சிலர் சபை பாஸ்டர்மார் வந்திருக்கிறீங்க. இந்த ஊழியத்துக்கு பொறுப்பாக இந்த நடத்துகிற அருமையான தெய்வ பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்வாராக. நான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண வரல. நம்ம உட்கார்ந்து
ஒரு முக்கியமான காரியத்தை தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறாரு. இப்போ அதிகமாக பேசப்படுகிற வார்த்தை எழுப்புதல், எழுப்புதல், எழுப்புதல். எந்த ஊழியானாலும் எழுப்புதல்ன்ற வார்த்தை சேர்க்கப்பட்டு கொள்ளுகிறது. அப்போ நீங்கள் பாருங்கள், சிறுவர் எழுப்புதல் ஊழியம், வாலிபர் எழுப்புதல் ஊழியம், பெண்கள் எழுப்புதல் ஊழியம். ஒரு சபைக்கு பேர் வச்சா கூட அந்த பேரோட எழுப்புதல் சேர்த்து தான் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். எழுப்புதல் ஆராதனை, எழுப்புதல் முழிரவு ஜெபம். இப்போ எழுப்புதல் திருவிருந்து ஆராதனை வந்துட்டு, அது மாதிரி இனிமேல் எழுப்புதல் கல்யாணம் வந்துடும். எல்லாமே என்னை எழுப்புதல்ன்ற வார்த்தை அவ்வளோ ஃபேமஸ், பிரபலமாகிவிட்டது. ஏன் அப்படின்னு கேட்டால், இது எழுப்புதலின் காலம். எழுப்புதல் காலத்துக்குள்ளே நம்ம வந்து விட்டோம். அதனால தான் அந்த வார்த்தை எல்லா இடம் பேசப்படுகிறது. உலக அளவில் பரிசுத்தவான்கள், பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் உலக அளவில் அமெரிக்காவிலே கூடி, தீர்க்கதரிசிகள், பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கூடி ஒவ்வொரு 10 ஆண்டை ஒரு குறிப்பிட்ட ஆண்டாக அறிவிப்பார்கள். அதை உலகம் எங்கும் பெந்தெகோஸ்தே சபைகளில் அதை சொல்லி தான் ஜெபிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இந்த 10 ஆண்டுகள் 10 ஆண்டுகளை டிகேட் என்று சொல்லுவாங்க. இது யூத் டெக்கேட் அப்படின்னு அறிவிச்சிட்டா என்ன அர்த்தம்? யூத் வாலிபர் ஊழியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த 10 வருஷம் சபைகள் அதில் கவனம் செலுத்தணும். சில சமயம் டெக்கேட் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னா 10 வருஷம் ஜெபத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு ப்ரேயர் அதில் கவனம் செலுத்துவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 10 வருஷத்தை அவங்க அறிவிப்பாங்க. 2020 30 இந்த 10 வருஷத்தை எப்படி அறிவிச்சிருக்கிறாங்கன்னா டெக்கேட் ஆஃப் ரிவைவல். அதனால்தான் உலகம் எங்கும் எல்லா சபையிலும் எழுப்புதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது டெக்கேட் ஆஃப் ரிவைவல், எழுப்புதலின் 10 வருஷம். 2020 30 ஆண்டவுடைய வருகை சமீபமாகிவிட்டது. கடைசி கால எழுப்புதல் வரப்போகிறது. அதனால் எழுப்புதலின் இந்த 10 ஆண்டுகள் என்று சொல்லி, அதனால தான் எல்லாருடைய வாயிலும் அந்த வார்த்தை வருகிறது. ஆனால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிவைவல்? எழுப்புதல்னா என்ன? அது நமக்கு தெரியணும். அந்த நாட்கள் 50 வருஷத்துக்கு முன்னாலேயே எழுப்புதல் கூட்டம் அப்படின்னு சபையில் நடத்துவாங்க. எழுப்புதல் கூட்டம், ரிவைவல் மீட்டிங் வருஷந்தோறும் சபைகளில் நடத்துவாங்க. சபை மக்கள் ஒரு எழுப்புதல் அடையணும், சோர்ந்து போனவங்க திரும்பி எழும்பி உற்சாகமாக ஊழியம் செய்யணும் என்பதற்கு. நீங்கள் 3 நாளைக்கு வந்திருக்கிறது என்ன காரணம்? ஊழியம் செய்ய 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 கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிரும், சில சோர்வு வரும், சில மனதில் சில நெருக்கங்கள் வரும், ஊழியத்தில் சில பின்னடைவுகள் வரும். நம்மை புதுப்பித்து கொள்ள நமக்குள் ஒரு எழுப்புதல் உண்டாக்கி திரும்ப எழும்பி பிரகாசிக்க. இப்போ ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, கொழுந்து விட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே நெருப்பு அந்த கொழுந்து விட்டு எரிவது தணிந்து விடும். அந்த கட்டையில் தழல் இருக்கும், நெருப்பு தழல் இருக்கும், அது தணல் சொல்லுவாங்க. அது இருக்கும், கங்குன்னு சென்னையில் சொல்லுவாங்க. அப்போது அப்படியே உள்ளே இருக்கும். திருப்பி கொழுந்து விட்டு எரியன்னா என்ன பண்ணுவாங்க? ஊதுவாங்க. ஊதுறது காற்று வீசுனா திருப்பி அப்படி எரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி தான் உள்ளுக்குள்ளே கங்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்ததை 3 நாள் அவங்கள ஊதி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. நேற்றைய தினத்துலேருந்து இப்போ அக்கின்னு எரிய ஆரம்பிச்சிட்டு உள்ளுக்குள்ளே. அது அந்த எழுப்புதல்பாங்க. அப்போது அந்த மங்கி போன நிலைமை திரும்ப எழும்புவது, அது எழுப்புதல் என்பதாக. அதனால் வருஷந்தோறும் எழுப்புதல் கூட்டங்கள் அதெல்லாம் வைப்பாங்க, நடத்துவாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற எழுப்புதல் என்பது கடைசி கால எழுப்புதல். வேத புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான 2 எழுப்புதல்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அது என்னென்னா, முதலாவது பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல். பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் எங்கே ஆரம்பித்ததுன்னா, எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்க விடுதலையாகி கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலானவர்கள். இந்த புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் அப்படின்னா 30 லட்சத்துக்கு அதிகமான பேர் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் தன்னுடைய தாசனாகிய மோசையை அனுப்பி அவங்களுக்குள் ஒரு எழுப்புதல்னா, அந்த 30 லட்சம் மக்களும் அடிமைத்தனத்தின் விடுதலையாகி கர்த்தரை ஆராதிக்கிறவளாக மாறிட்டாங்க. அது ஒரு பெரிய எழுப்புதல். 30 லட்சம் பேர் ஒரே டைமில் விடுதலை பெற்று கர்த்தரை ஆராதிக்கிறவளாக மாறி தேவ ஜனமாக ஒரு தேசமாகவே மாறிட்டாங்க. அங்கே எழுப்புதல். 2வது ஒரு எழுப்புதல் வந்தது புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல். அது பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியினர் ஊற்றப்பட்டு அங்கே ஒரு புதிய எழுப்புதல் ஆரம்பிக்கிறது.
இடைப்பட்ட காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சின்ன சின்ன எழுப்புதல்கள் அந்தந்த காலங்களில் வந்தது. யோசபாத் காலத்தில் ஒரு எழுப்புதல், எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது, எலியா காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. அதெல்லாம் என்ன எழுப்புதல்? ஜனங்கள் பின்வாங்கி போயிட்டாங்க, விக்கிரகாரானைக்கு போயிட்டாங்க, கர்த்தருடைய கற்பனையை மறந்துட்டாங்க. ஆண்டவர் துக்கப்படுத்தினால திரும்ப ஒரு எழுப்புதல் அவசியம். விக்கிரகத்தெல்லாம் அப்புறப்படுத்தி தூரம் போட்டு சுத்தம் பண்ணப்பட்டு தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு எழுப்புதல். இது சின்ன சின்ன எழுப்புதல்கள். எருசலேம், அதாவது இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே மட்டும் உண்டான எழுப்புதல், அது சின்ன சின்ன எழுப்புதல்கள். அப்போது பெரிய அளவில் வந்த உலகம் தழுவின இன்னொரு எழுப்புதல் தான் அப்போஸ்தலர் 2 அதிகாரம். அந்த உண்டான எழுப்புதல் முழு உலகத்திலும் பாதிப்பை உண்டாக்கினது. அந்த எழுப்புதலில் ஒரு புதிய காரியம் ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் சபைன்னு ஒன்று கிடையாது, சர்ச்சு அப்படின்றது ஒன்று கிடையாது. தேவாலயம், அதை சுற்றி தான் ஊழியம். அது இஸ்ரவேல் மக்கள், ஒரு இன மக்களுக்குள்ளே தான் அந்த எழுப்புதல் இருந்தது. அதை தாண்டி வெளியே போகலை. அவங்க இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான், நாங்கள் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவ ஜனம், எங்களுக்குள்ளே இருந்து தான் வைத்திருந்தாங்களே தவிர மற்றவங்களாம் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் இந்த ரட்சிப்புல வரணும், அந்த சிந்தை அவங்களுக்கு இல்லை. நினைவே பட்டணம் மனம் மாறுறது குறித்து கூட யோனாவுக்கு விருப்பம் இல்லை. அப்படி தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அதை கர்த்தர் உடை தெரிந்து அந்த எழுப்புதல் எப்படி பரவுகிறது. யூதர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், புறஜாதியார், இந்தியர்கள் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு சபை உருவாக்கப்படுகிறது. அப்போ பழசெல்லாம் போய்விட்டது. இனி தேவாலயம் இல்லை, பலி செலுத்துதல் இல்லை, இனி ஆசாரியர்கள் இல்லை, இனி லேவியர்கள் இல்லை, இனி 5 விதமான ஊழியம். அப்போஸ்தலர்கள் வர்றாங்க, தீர்க்கதரிசிகள் வர்றாங்க, சுவிசேஷர்கள் வர்றாங்க, மெய்ப்பர்கள், போதகர்கள். இப்போ சபை அமைப்பு வருகிறது. அதை நிர்வாகம் பண்ண ஒரு கமிட்டி, டீக்கன்மார் வர்றாங்க. இந்த ஊழியமே பாருங்கள், என்டையர்லி கம்ப்ளீட்டாக வித்தியாசம், மாற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. அது இஸ்ரவேலில் இருக்க மட்டும்தான் முதல் எழுப்புதல். அதோட அடுத்த எழுப்புதல் உலகம் முழுவதும் எல்லா இன மக்களும் ரட்சிக்கப்படலாம், எல்லா மக்களும் சபைக்குள்ளே வரலாம், எல்லா மொழி பேசுகிறவர்கள் வரலாம். இந்தியா வரைக்கும் அந்த எழுப்புதல் வந்தது தோமா மூலமாய். அதுதான் உலகம் முழுவதிலும் உண்டான புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல். அதன் பிறகு பாருங்கள், பழசெல்லாம் அப்போ இல்லை. அதுக்கப்புறம் தேவாலயத்தில் பலி செலுத்துகிற எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ எல்லாமே மாற்றம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதலின் விளைவுகள். இனி வரப்போகிறதா ரொம்ப முக்கியமானது. இதைத்தான் நம்ம எழுப்புதல், இந்த எழுப்புதலுக்கு தான் தெளிவான ஒரு காரியம் நமக்கு இருக்கணும். இந்த பற்றி ஒரு தெளிவு தரிசனம். எழுப்புதல்னா என்ன, இந்த எழுப்புதலில் என்ன நடக்க போகிறது, எழுப்புதலுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், எழுப்புதலில் எனக்கு என்ன திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார், எங்கள் ஊழியத்துக்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் சிறு பிள்ளைகள் மத்தியில் வாலிபர்களுக்கு என்ன பங்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த எழுப்புதல். அதை பற்றி தான் கொஞ்ச நேரம் வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொண்டுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களோடு பேசுவதற்கு நீர் கடந்து வந்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எழுப்புதலின் செய்திகளை வேத புஸ்தகம் முழுவதிலும் எழுதி தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டிய கடைசி கால எழுப்புதலை குறித்து எங்களோடு கூட கர்த்தர் பேசும். இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் எழுப்புதல் தரிசனத்தோடு கூடி வந்திருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் மத்தியில் எழுப்புதல், வாலிபர் மத்தியில் எழுப்புதல், சபையில் எழுப்புதல். அதற்காக இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க, அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு நீங்கள் பேசணும், உங்களை வெளிப்படுத்தணும். அதற்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போது நான் சொன்ன பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல், அப்போஸ்தலர் நடபடிகள் ஆரம்பித்தது புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம காலத்தில் வரப்போகிறது, இனி வரப்போகிறது கடைசி கால எழுப்புதல், எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல், உலகம் தழுவின கடைசி கால எழுப்புதல். இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த எழுப்புதல், அதை பற்றி ஒரு தெளிவு நமக்கு அவசியம். பாருங்கள், இந்த 2க்கு இடைப்பட்ட காலத்தில் கூட பல எழுப்புதல்கள் பாருங்கள். இந்த இந்தோனேஷியா எழுப்புதல், தென்கொரியா எழுப்புதல், அப்புறம் ஸ்காட்லாந்து தேச எழுப்புதல், இங்கிலாந்து தேச எழுப்புதல், அமெரிக்காவில் உண்டான அசூசா ஸ்டேட் எழுப்புதல், இப்படி பல எழுப்புதல்கள் உலக அளவில் நடந்திருக்கிறது. 1900க்கு பிறகு தான் பல எழுப்புதல்கள்
உலக அளவில் பல தேசங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. 1900 ஆண்டுகள் ஆரம்பத்தில் இந்தியாவில் பல இடத்துல எழுப்புதல் ஆங்காங்கே உண்டாகி இருக்கிறது. சரித்திரத்தை நீங்கள் வாசித்தால் இப்படிப்பட்ட பல எழுப்புதல்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அது மாதிரி ஒரு எழுப்புதல் தான் இனி வரப்போகுது அப்படி தான் நான் நினைத்தேன். எழுப்புதலுக்காய் நாங்கள் 1978 ஜெபித்து கொண்டே வருகிறோம். அப்போ எழுப்புதலுக்காக அந்த காலத்தில் எப்படி இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற எண்ணம் வந்தது அப்படின்னு கேட்டால், 70களின் ஆரம்பத்தில் சென்னையில் ஒரு எழுப்புதல் வந்தது. சகோதரர் டிஜிஎஸ் தினகரன், பிரதர் ஜீவானந்தம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து முழியுறவு ஜெபம் ஆரம்பித்தாங்க. எழுப்புதலுக்காய் ஜெபிக்க நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம். அந்த முழியுறவு ஜெபத்தில் விசுவாசியாக போய் கலந்து கொண்டிருக்கிறேன், ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாலேயே. அப்போ நான் அதை பார்த்துருக்கேன். 3000 பேர் அந்த நாட்களிலேயே 72லேயே 3000 பேர் கூடி ராத்திரி எல்லாம் ஜெபிப்பாங்க. பிரதர் டிஜிஎஸ் ஜீவானந்த் அவங்கெல்லாம் அந்த செய்தி கொடுப்பாங்க. அப்போ எழுப்புதலுக்காலம் ஜெபிப்பாங்க. அதன் அந்த 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 காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. சென்னையில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கூட்டம் கூட்டமாக வீடுகளில் முழியுறவு ஜெபம் நடக்கும். அங்கே முழியுறவு ஜெபம் மாத்திரம் இல்லை, 5 குடும்பம் சேர்ந்து முழியுறவு ஜெபம் பண்ணுவாங்க. நான் எத்தனையோ அந்த வீடுகளில் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். சென்னையில் பாடியில் ஒரு 10 குடும்பம் சேருவாங்க. ஒரு வீட்டில் ராத்திரி முழுதும் ஜெபிப்பாங்க. ராயப்பேட்டாவில் இப்படி பல இடங்களில் அதுக்கு செய்தி கொடுக்க நான் போயிருக்கிறேன். பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ளே கூடி முழியுறவு ஜெபம் நடக்கும். அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அது மாதிரி பேரின்ப பெருவிழா சென்னையில் ஆரம்பித்தது அவங்க மூலமாக தான். அந்த டைமில் ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த சமயத்தில் பஸ்ஸு கூட்டம் முடிஞ்சு இரவு 9 மணி கூட்டம் முடிஞ்ச பஸ்ஸு சென்னை முழுதுக்கும் மெட்ராஸ் கடற்கரையில் தான் நடக்கும். அந்த பீச்சு ஷீரணி அரங்கில் அங்கிருந்து பஸ்ஸு புறப்பட்டால் 100கணக்கான பஸ்ஸு ஃபுல்லாக ஜனங்கள் போவாங்க. கூட்டம் முடிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மொழி என்ன நடந்தது, அப்போ தான் இயேசுவின் நாம இனிதான் நாம் பாட்டெல்லாம் அங்கே தான் அறிமுகப்படுத்தினாங்க. எல்லா பஸ்ஸில் இந்த பாட்டு சத்தம் கேட்கும். கண்டக்டர் டிரைவர் எதுக்கு சும்மா வர்றீங்க, பாட்டு பாடுங்கம்பாங்க. நாங்கள் பீச்சிலேருந்து பாடிக்கு வரும் வரைக்கும் பாட்டு பாடி கைத்தட்டி விசுவாசிகள் அப்படி எங்கே பார்த்தாலும் பாட்டு சத்தம் பஸ்ஸிலெல்லாம் கேட்கும். இன்றைக்கி அது மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இந்த எழுப்புதலை நான் பார்த்துருக்குறேன், கண்ணால் பார்த்துருக்குறேன். அந்த எழுப்புதலை எல்லாம் அந்த மாதிரி எழுப்புதல் நடந்தது. அப்போ அப்படி பஸ்ஸிலெல்லாம் பாட்டு பாடிட்டு போவாங்க. கடற்கரையில் பார்த்திங்கன்னா மீட்டிங் வர முன்னால் 6 மணி கூட்டம்னா 4 மணிக்கெல்லாம் ஆங்காங்கே வட்டமாக உட்காந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது அந்த காலத்தில். பிரதர் டிஜிஎஸ் தினகரன், ஜீவானந்தம் அவங்க மூலமாக உண்டானார். அதில் தான் முழியுறவு ஜெபம் வந்தது. பல இடங்களில் முழியுறவு ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள், எழுப்புதலுக்கான ஜெபங்கள். அந்த சமயத்தில் ஸ்டான்லி அண்ணன் மூலமாக தஞ்சாவூரில் எழுப்புதல் முகாம் ரிவைவோ. அப்போவே அந்த ரிவைவோ பெண்கள் முகாமுக்கு பேர் ரிவைவோ, ஆண்கள் கூட முகாமுக்கு பேர் பிளஸ்ஸோன்னு சொல்லி வைப்பாங்க. அப்போவே அந்த எழுப்புதல் இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமாகி இருந்தது. பெரிய எழுப்புதல் உண்டானது. அப்போ தான் நிறைய வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு திருப்பிரசங்கம் நடக்கும், டான் பிரீச்சிங் நடக்கும். நல்லா சென்னையில் பாடியில் எங்கள் சர்ச்சில் போய் படுத்திருப்போம். வாலிபர்கள் 10 பேர் 15 பேர் இப்போ ராத்திரி இப்போ சர்ச்சில் படுத்திருப்போம். 4 மணிக்கு எழும்பி பல்லு விளக்கி முகம் கழுவிட்டு 4:30 மணிக்கெல்லாம் தெருவில் இறங்கினா 6 மணி வரைக்கும் வசனம் சொல்லுவோம். டான் ப்ரீச்சிங்னு அதிகாலையில் அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று மெகாஃபோன் கூட இருக்காது, சும்மா அந்த இது மாதிரி அந்த குழாய் மாதிரி செஞ்சு வச்சிருப்பில் இதில் அதை வச்சு வசனம் சொல்லுவோம். தெருவாக போய் வசனம் சொல்லுவோம். நான்லாம் போயிருக்கிறேன் அப்படி. அது ஒரு எழுப்புதல் காலம். அதெல்லாம் இன்றைக்கி பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் நடைபெற்றது. அது ஒரு காலம் 70களில். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து போய்விட்டது. ஓகே, இதெல்லாம் கண்ணால் பார்த்தது. அப்போ ரியலாக என்ன எழுப்புதல்னா என்னது? அப்போ நம்ம எல்லாம் எழுப்புதல்னு பேசுகிறோமே. கடைசி கால எழுப்புதல்னால் தேவனுடைய மனதில் என்ன திட்டம் இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை பார்த்துட்டு ஒரு பிரசங்கர் மைக் எடுத்து இங்கெங்கே குதிச்சார்னு வைங்களேன், எழுப்புதலாக இருந்துச்சுப்பா பிரசங்கம்பாங்க. அப்புறம் பாட்டெல்லாம் பாடிட்டு ஒரு மாதிரி பாட்டெலாம் வித்தியாசமாக பண்ண அன்றைக்கி பாட்டெல்லாம் ரொம்ப எழுப்புதலாக இருந்துச்சு. எழுப்புதல்னால் நம்ம கொஞ்சம் உற்சாகமாக ஒன்று செஞ்சுட்டு அது எழுப்புதல்னு நினைக்கிறோம். ஆனால் ரியலாக எழுப்புதல்னால் என்னது? வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் ரிவைவல்? எழுப்புதல் என்ன நடக்கும்? சிறு பிள்ளைகள் மத்தியில் என்ன நடக்கும்? வாலிபர் மத்தியில் என்ன நடக்கும்? சபையில் என்ன நடக்கும்? நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கிராம பட்டணத்தில் என்ன நடக்கும்? எழுப்புதல்னால் என்ன? தெளிவாக நமக்கு காரியம் தெரியணும்.
அப்போ எனக்கு ஆரம்பத்திலலாம் தெரியாது. நான் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது எழுப்புதலை பற்றி முழுமையாக தெரியாது. நாங்கள் ஜெபிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எழுப்புதலை குறித்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். எழுப்புதல்னா என்ன என்பதை குறித்து. அதனால் நான் எழுப்புதல் தாக இருந்ததுனால எழுப்புதலை பற்றி நிறைய புஸ்தகம், எழுப்புதலை பற்றி எங்கே புஸ்தகம் இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவேன் நான். அதில் நிறைய புஸ்தகம் நானே வச்சுருக்கேன். ஸ்காட்லாந்து தேச எழுப்புதல், இங்கிலாந்து தேச எழுப்புதல், வேல்ஸ் தேச எழுப்புதல், தென்கொரியா எழுப்புதல், அது மாதிரி பல எழுப்புதல்களை புஸ்தகம்லாம் வாங்கி என்ன நடந்துச்சுன்னு வாஸ்து ஆச்சரியம், த்ரில்லிங்காக இருக்கும். சில எழுப்புதல்லாம் இயற்கைக்கு மேற்பட்ட பல காரியம் நடந்திருக்கிறதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். அசூசா ஸ்டேட் எழுப்புதல், வேல்ஸ் தேச எழுப்புதல் தான் உலகம் முழுதும் பெரிய அசைவை உண்டாக்கின எழுப்புதல். 1904-5 இங்கிலாந்து தேசத்தில் இருக்க சின்ன தேசம் தான் வேல்ஸ் தேசம். அங்கே ஈவான் ராபர்ட்ஸ் என்கிற வாலிபன், ஒரே ஒரு வாலிபன் எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்தான் எழுப்புதலுக்காய். 15 வயசு வாலிபன் ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். 11 வருஷம் நடுராத்திரி 12 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தா அதிகாலை 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவானா. ஏன்னா தேசம் முழுவதும் மதுபான கடைகள், நடன கிளப்புகள், மக்கள் எல்லாம் குடித்து வெறிச்ச பாவத்தில் சர்ச்சுக்கு ஆளே போவதில்லை. பைபிள் மறக்கப்பட்டு போன கிறிஸ்தவ தேசம் பின்வாங்கி விட்டார். ரொம்ப பாரத்தோடு எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எழுப்புதலை அனுப்பினார். 2 வருஷத்துக்குள்ளே தேசமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டார். முழுது சாரை கடையை மூடிட்டாங்க, நடன கிளப்புகள் மூடப்பட்டது. ஜனங்கள் சாரைப்பாட்டில் ரோட்டில் போட்டு உடைச்சி மனம் திரும்பி எல்லோரும் பைபிள் வாங்க ஆரம்பித்தாங்க. பைபிள் விற்க ஆரம்பித்தது. சர்ச்சை நிரம்ப ஆரம்பித்து விட்டார். 2 வருஷத்துக்குள்ளே தேசமே மாற்றப்பட்டு விட்டார். வேல்ஸ் தேசத்தில் ஸ்வான்சின்ற ஒரு பட்டணம் இருக்கிறாரு. அங்கே தான் எழுப்புதல் ஆரம்பித்தது. 1904 வருஷம். 2 வருஷத்துக்குள்ளே ஐரோப்பா முழுவதும் அந்த எழுப்புதல் பரவி ஒரு பெரிய சரித்திர மாற்றத்தை உண்டாக்கினது. அந்த இடத்தை பார்க்கணுன்னு சொல்லி நான் போயிருந்தேன். நம்முடைய ஊழியத்தில் இந்த அப்பாதரபருடைய மகள் லண்டனில் இருக்கிறனால சொன்ன என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி அங்கே நாங்கள் போனோம். ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம், மெத்தடிஸ்ட் சர்ச், அங்கே தான் அந்த எழுப்புதல் ஆரம்பித்திருக்கிறாரு. ஈவான் ராபர்ட்ஸ் அந்த சர்ச்சை சார்ந்தவர். சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டார், நிலக்கரி சுரங்கத்தில். அந்த சர்ச்சில் தான் முதல் எழுப்புதல் ஆரம்பித்தார். அந்த சர்ச்சை ஒட்டி பக்கத்தில் சின்ன ஹால், நம்ம சண்டேஸ் கிளாஸ் நடத்த வைக்கிற மாதிரி சின்ன இடம். அங்கே தான் வாலிபர்கள் கூடி ஜெபிச்சிருக்கிறாங்க. ஒரு சிறு கூட்ட வாலிபர்கள் இப்போவும் அந்த இடம் இருக்குது. அங்கே தான் அவங்க கூடி ஜெபிச்சிருக்கிறாங்க. அங்கே தான் அந்த எழுப்புதல் ஆரம்பித்தது. ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு பெரிய மனம் திரும்புதல், ஜனங்க கண்ணீரோட மனம் திரும்பி அப்படியே அந்த எழுப்புதல் பரவ போன பட்டணங்கள், கிராமங்கள், ஜனங்க கூட்டமாக பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து பெரிய மாற்றம். சாரை கடை மூடப்பட்டுட்டு, கிளப்புகள் மூடப்பட்டது, பெரிய மாற்றம். இது அமெரிக்காவிலிருந்து ஒரு ஊழியக்காரர் போய் இதை கேள்விப்பட்டு போய் பார்க்க போயிருந்தார். அவர் வில்லியம் சீமோர், ஒரு பிளாக் அமெரிக்கன். அவருக்கு ஒரு கண் தான் பார்வை இருக்கும். அவர் போய் இந்த எழுப்புதல், அவருக்குள்ளே எழுப்புதல் தாகம். இதை பார்த்துட்டு இந்த எழுப்புதல் அமெரிக்காவுக்கு வேணும், இங்கே வெறும் சடங்காச்சாரம் தான் இருக்குது, வெறும் ஆராதனை தான் இருக்குது, ஆவியானோருக்கு இடம் இல்லை, எழுப்புதல் வரணும்னு சொல்லி அவர் போய் கேட்டிருக்கிறார். இந்த மாதிரி எழுப்புதல் செய்தி மக்களுக்கு ஒரு ஆவியானவர் சொல்கிற செய்தியை சொல்லணும்னு கேட்டபோது ஒரு சர்ச்சில் அவருக்கு இடம் கொடுக்கல. பேப்டிஸ்ட் சர்ச்சு தாங்க அதிகம். பேப்டிஸ்ட்டு, மெத்தடிஸ்ட்டு, லுத்தரன், ஆங்கிலிக்கன், எந்த சபையில் அவருக்கு இடம் கொடுக்கல. அப்போ ஆண்டவர் சொன்னார், தெருவில் நின்று பேசு அப்படின்னார். அப்போ கலிஃபோர்னியா மாகாணம் இருக்கிறது, அமெரிக்காவில் பெரிய மாநிலம் கலிஃபோர்னியா. லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணம், இப்போ இந்த ஹாலிவுட் சினிமா தயாரிக்கிற இடம் இருக்குல்ல, ஹாலிவுட், அது பெரிய ஒரு சிட்டி. அதில் அசூசா தெருன்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கிறது. 1906 வருஷம் அவர் தெருவில் நின்று பேசின்னு ஆண்டு சொன்னவொடனே தெருவில் நின்று பைபிளை தூக்கிட்டு சத்தம் போட்டு பேசினார். ஒரு ஆள் தெருவில் சத்தம் போடுறன்னு மக்கள்லாம் கூடினாங்க. அவர் அந்த எழுப்புதல் செய்தியை சொல்லி ஜெபித்த போது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். தெருவிலேயே மக்கள் மனம் திரும்புகிறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அதான் தெருவில் தான் அந்த எழுப்புதல் அதுக்கு பேர் தான் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல். அந்த தெருவில் ஆரம்பித்ததில் அந்த அசூசா ஸ்ட்ரீட் இப்பவும் இருக்குது. அதில் பஸ்ஸு போக்குவரத்து இருக்க ரோடு ஓரத்தில் போர்டை எழுதி வச்சு அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் நடந்த இடம்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த இடத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். போய்
அங்கே போய் நான் ஒரு நைட் ப்ரேயர் வச்சோம். நாங்கள் அமெரிக்காவில் இருக்க 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணேன். அமெரிக்காவில் திரும்ப எழுப்புதல் வரேன்னு ஜெபிக்க போயிருந்தோம். அப்போ நாங்கள் போய் நைட்டில் அந்த இடத்துல ஜெபித்தோம். அது பக்கத்தில் ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச், அதுவும் ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சு தான். அது ஃபயர் ஆக்சிடெண்ட்னால பழசாக கிடந்தது. இவர் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே ஜெபம் ஆரம்பித்தார். காலையிலேருந்து காலையில் மத்தியானம் ராத்திரிலாம் கூட்டம் நடக்கும். ஜனங்க அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டார். எழுப்புதல் அக்கினி பற்ற ஆரம்பித்தார். பட்டணம் முழுது வந்தாங்க, பல ஸ்டேட்லேருந்து வந்தாங்க, அமெரிக்கா முழுதிருந்து வர ஆரம்பித்தாங்க. 1906 வருஷம் உண்டான எழுப்புதல் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் நீடித்து இருக்கிறாரு. அந்த எழுப்புதல் தான் பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். அதுதான் அந்த பெண்டிகாஸ்டல் ரிவைவல். இன்றைக்கி இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், மாரநாதா எல்லா பெந்தகோஸ்து சபைகளும் ஆரம்பித்தது அங்கே தான். அந்த எழுப்புதல் மூலமாக வந்து தான் பெந்தகோஸ்து சபைகள். அந்த எழுப்புதல் நடந்தபோது தான் முதலாவது சர்ச் ஆஃப் காட் சபை உண்டானது. அது மாதிரி 1914 அந்த 1914 அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் உருவாக்கப்பட்டது. அதுதான் பெண்டெகாஸ்டல் ரிவைவல், வேர்ல்டு பெண்டெகாஸ்டல் ரிவைவல்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிற உலகம் முழுது இருக்கிற லட்சக்கணக்கான பெந்தகோஸ்து சபைகள் உருவானதுக்கு காரணம் ஒரு எழுப்புதல், அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதல், அந்த இடத்துல உண்டான எழுப்புதல் தான். அந்த எழுப்புதலில் பலத்த அற்புதம் நடந்திருக்கிறார். கிரியேட்டிவ் மிராக்கிள்னால் அவர் கை இருக்காதான், கை ஆக்சிடெண்ட்டில் முடிஞ்சு ஒரு கையோடு வந்திருப்பாங்களாம், ஒரு காலோடு வந்திருப்பாங்களாம். அவர் சொல்லுவார், now the Lord is giving you the handன்னு அப்படியே கை முளைச்சிருமா, கால் முளைச்சிரும். கிரியேட்டிவ் மிராக்கிள், இல்லாத உறுப்பு உருவாகியிருக்கும். அப்படி அற்புதம் நடந்திருக்குது அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதல்ல. அதனால் கண் இல்லாதவங்களுக்கு கண் வந்துடும், அந்த மாதிரி மிராக்கிள்ஸு. அதனால அமெரிக்கா முழுதிருந்த மக்கள் வந்து எழுப்புதல் அக்கினி பற்றி இருக்கிறாரு. அந்த சர்ச்சுக்கு மேலே ஃபயர் தெரியுமா, கண்ணில் ஓப்பன் ஐயில் தெரியுமா. எப்படி இஸ்ரேல் மக்களை நடத்தும் போது அக்னி ஸ்தம்பம் இருந்த மாதிரி தூரத்தில் மக்கள் நடந்து வரும்போதோ நெருப்பு தெரியுதே, அதுதான் சர்ச்சுன்னு சொல்லுவாங்களாம். அதாவது அப்படி ஃபயர் தெரிஞ்சிருக்கிற. இந்த மாதிரி இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக தேவன் பலத்த காரியத்தை அந்த எழுப்புதலை செஞ்சு தான் உலக முழுவதிலும் பெந்தகோஸ்து சபைகள் உருவானது. அது பெண்டெகாஸ்டல் ரிவைவல். இப்போவும் சில புஸ்தகங்கள் நீங்கள் வாங்கி வாசித்தீங்கன்னா அந்த எழுப்பலை பற்றி அதில் எழுதியிருக்கும், நீங்கள் வாசிக்க முடியும். அந்த மாதிரி எழுப்புதல் தான் உலகம் முழுவதும் வந்தது. அந்த காலத்தில் 1906 வருஷத்தில் உண்டான எழுப்புதல் பெரிய மாற்றத்தை உலக அளவில் உண்டாக்கினது. இந்த மாதிரி பல எழுப்புதல்கள், அப்புறம் தென்கொரியாவில் எழுப்புதல், இந்தோனேஷியாவில் உண்டான எழுப்புதல், இப்படி பல எழுப்புதல்லாம் நான் வாசித்த போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். இப்படிலாம் நடந்திருக்குதே, இவ்வளோ காரியம் நடந்திருக்குதுன்னு சொல்லி எங்கள் இந்தியாவில் இப்படி ஒரு எழுப்புதல் வரணுமேன்னு சொல்லி தான் நான் ரொம்ப ஜெபம் பண்ணினேன். அப்புறம் ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், மகனே, அந்த எழுப்புதல்கள் எல்லாமே அந்தந்த காலத்துக்கு அந்தந்த தேசத்தில் உண்டான எழுப்புதல்கள். அதனால் இப்போ வரப்போகிற எழுப்புதல் அந்த மாதிரி இருக்காது, இது வித்தியாசமான எழுப்புதல் என்று ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என்ன ஆண்டவர், எழுப்புதல்னா ஒன்று தானே இல்லை. அப்போ நிறைய எழுப்புதலை பார்த்திங்கன்னா சில தேசத்துக்குள்ளே தான் இருக்கும். பெரும்பாலான எழுப்புதல்கள் 2 வருஷம் 2.5 வருஷம், அதன் பிறகு அந்த எழுப்புதல் தணிந்து போய்விடும். நீங்கள் அப்படி தான் இப்போ வேல்ஸ் தேச எழுப்புதல், ஸ்காட்லாந்து தேச எழுப்புதல்லாம், இங்கிலாந்து தேச எழுப்புதெல்லாம் சில காலம் சில வருஷம் நீடித்தது, அப்புறம் அப்படியே முடிந்து விட்டார். அதுவும் அந்த குறிப்பிட்ட தேசத்துக்குள்ளே முடிந்து விட்டார். தென்கொரியா எழுப்புதெல்லாம் பாருங்கள், அந்த தேசத்துக்குள்ளே மட்டும்தான், வடகொரியாவை கூட அது பாதிக்கவில்லை. அதுக்குள்ளே ஒரு எழுப்புதல், அவ்வளோதான். இந்த மாதிரி எழுப்புதல் தான். ஆனால் இனி வரப்போகிற கடைசி கால எழுப்புதல் என்பது உலகம் முழுவதையும் மாற்றப்போகிற எழுப்புதல். அதனால்தான் இது எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல். இனி வரப்போகிற இந்த எழுப்புதல் உலகத்தையே மறுரூபமாக்கப் போகிற ஒரு எழுப்புதல். இந்த எழுப்புதல் மற்ற எழுப்புதல் போல அல்ல, இது முற்றிலும் வித்தியாசமானது என்பதாக ஆண்டவர் பேசினார். ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த எழுப்புதல் கொடுக்கும் என்பதாய். அப்போ ஏன் இந்த எழுப்புதல் கடைசி காலத்தில், இந்த எழுப்புதல் எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உலகத்தை நோக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட 750 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்றாங்க. உலகில் 800 கோடிக்கிட்ட இருக்கிறாங்க உலக அளவில்ன்றாங்க. எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பேர் கிறிஸ்தவங்கன்னு இருக்காங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்கு வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க.
ரொம்ப சொற்பம்தான். அப்போது ஆண்டோடைய வருகைக்கு முன்னால் உலகம் முழுதும் ஒரு எழுப்புதல் வரணும். அதான் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற எழுப்புதல். வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு எழுப்புதல் தான் இனி வரப்போகிற எழுப்புதல். இந்த எழுப்புதல் யார் மூலமாக வரும் அப்படின்னா, ஒரு மனிதனால் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. சில மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தினர் உண்டு. மனிதனால் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. எழுப்புதல் என்பது முழுவதும் ஆவியானவர் கொண்டு வருகிற காரியம். ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் கேன் பிரிங் த ரிவைவல். ஆவியானவர் ஊற்றப்படுவது தான். தி அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ரிவைவல். ஆவியானவர் ஊற்றப்படுவது தான் எழுப்புதல். ஆவியானவர் தான் எழுப்புதல் உண்டாக்க முடியும். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ரிவைவல். ஆவியானவர் ஊற்றம் போடும்போது என்ன நடக்கும்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக்கப்படுதல், அதெல்லாம் புதிதாக்கப்படும். அதான் எழுப்புதல் என்பது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே எல்லாம் புதுசாக மாறுது பாருங்கள். இப்போ தேவாலயம் இல்லை, ஆசாரியர் இல்லை, பலிகள் இல்லை, ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகிறது. எல்லாரும் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறாங்க. இதுக்கு முன்னால் அப்படி இல்லை. ஆவியானவர் தீர்க்கதரிசி மேலே ஊற்றப்பட்டார், ஒரு ராஜா மேலே, சில ராஜாக்கள் மேலே இறங்கினார், நியாயாதிபதிகள் மேலே இறங்கினார், குறிப்பிட்ட நேரம் இறங்குவார், அப்புறம் போயிடுவார், அவ்வளோதான். ஆனால் பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டது ஒரு புதிய ஆரம்பம். எல்லாரும் அபிஷேகம் பெறாங்க, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எல்லாரும் வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. அது வந்துட்டு போகிறதில்ல, எப்பொழுதும் அந்த அபிஷேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். அதே மாதிரி தான் இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஆவியானவர் இந்த முழு உலகத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. இது உலகத்தையே மாற்றப்போகிற ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. அதனால் உலகம் தழுவின எழுப்புதல் இனி வரப்போகிறது. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ காலம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த எழுப்புதல் வரும்போது என்ன நடக்கும்? இந்த எழுப்புதல் வந்து என்ன சம்பவிக்கும்? நான் தேவ சமூகத்தில் ஜெபித்தப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அந்த எழுப்புதல், இந்த எழுப்புதல், இந்த நாட்டு எழுப்புதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ கடைசி கால எழுப்புதல் எப்படி இருக்கணும்னு தெரியணுமானா, கோ பேக் டு ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்பாஸ்டல், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு போ, அது திரும்ப வாசி. அதுதான் முதல் நூற்றாண்டில் உண்டான எழுப்புதல். அப்போ அதே மாதிரி கடைசி கால எழுப்புதல் வரும். ஆனால் அதை விட 1000 மடங்கு வல்லமை உள்ளதாக இருக்கும். என்னால் இது வருகைக்கு முன்னால் நடக்கிற கடைசி எழுப்புதல். இந்த எழுப்புதல் வந்துட்டால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம், உலகம் முடிய போகிறது, ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது, ஆண்டவர் ஆளுகை செய்கிற காலம் வந்து விட்டது, அவ்வளோதான். இது சும்மா ஒரு நாட்டை மாற்றுறதுக்கு வந்துட்டு போகிற எழுப்புதல் அல்ல. சபையை நிரப்புறதுக்கு வந்துட்டு போகிற எழுப்புதல் அல்ல. இது உலகத்தை மறுரூபமாக்கி இயேசு ராஜாவாக திரும்பி வரும் பொழுது இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தி வைக்கிற ஒரு எழுப்புதல். அப்போ அவருடைய வருகை ரொம்ப சமீபமாகிவிட்டது. இனி ரொம்ப காலம் அல்ல. நீங்கள் கவனமாக வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் வாசற்படியிலே வந்து விட்டார். அவருடைய வருகைக்கு முன்னால் இந்த எழுப்புதல் ஆகணும். அதனால தான் ஆண்டவர் துரிதப்படுத்தி எல்லாருக்குள்ள எழுப்புதல் என்கிற வார்த்தையும் அந்த சிந்தனையை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். அதனால் அவருடைய வருகைக்கு முன்னால் இந்த மாபெரும் எழுப்புதல், உலகம் தழுவின எழுப்புதல் உண்டாக போகிறது. அதனால் முதல் நூற்றாண்டில் உண்டான எழுப்புதல் சபைகளை உருவாக்கினார். அதுக்கு பிறகு தான் சபை வருது. எருசலேமில் சபை, அந்தியோகியாவில் சபை உருவாகிறது. பவுல் போன இடம்லாம் எபேசு பட்டணம், கலாத்திய பட்டணம், தெசலோனிக்க பட்டணம், எல்லா பட்டணத்திலும் திருச்சபைகள் உருவாகிறது. இந்தியாவுக்கு தோமா வந்தபோது இங்கே சபைகள் உருவாக்கப்படுகிறது. அதெல்லாம் அந்த எழுப்புதல்னால உண்டானது. இப்போ உலகம் முழுதும் சபை இருக்கிறது. எந்த தேசத்துக்கு போனாலும் சர்ச்சஸ் இருக்கிறது. எல்லா இடமும் சபை இருக்கிறது. இந்த சபையை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த கடைசி கால எழுப்புதல் சபையில் தான் ஆரம்பிக்க போகிறது. சபையில் தான் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட போகிறார். அல்லேலூயா. முதல்ல சபை மறுரூபமாக்கப்படும். சபை மறுரூபமாக்கப்பட்டு அதன் பிறகு சமுதாயத்துக்கு அந்த எழுப்புதல் பரவி முழு சமுதாயமும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையும். பெரிய மாற்றம் உண்டாகும். அதுதான் கடைசி கால எழுப்புதல் என்று கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்தி பேசி எனக்கு திட்டமாக நான் அதை விசுவாசிக்கிறேன். அது குறித்து என்னோட பேசி ஜெபிக்க வைத்தது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவங்கெல்லாம் கூடி ஜெபிக்கும் போது
அதை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். வரப்போகிற எழுப்புதல் எப்படி இருக்கோ, என்ன நடக்கும் என்பதாக. அதனால் நான் அப்போஸ் நடபடிகளை திரும்ப வாசிக்க ஆரம்பித்தேன். நான் பல முறை அப்போஸ் நடபடிகளை வாசித்திருந்தாலும் ஆண்டவர் சொன்ன பிறகு எழுப்புதல் தரிசனத்தோடு வாசிக்க ஆரம்பித்தா ஒவ்வொரு வார்த்தை கொண்டு ஆண்டவர் பேசினார். என்னென்ன மாதிரி எழுப்புதல் வரும். நீங்கள் கவனமாக அப்போஸ் நடபடிகளை வாசித்தீங்கன்னா அதில் 7 விதமான எழுப்புதலை பார்க்க முடியும். ஜெப எழுப்புதல், எல்லாருக்குள்ள ஜெபாவி ஊற்றப்பட்டு ஜெபத்தில் ஸ்ட்ராங்காக மாறுறாங்க, இடைவிடாமல் ஜெபிக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு பெரிய சுத்திகரிப்பின் எழுப்புதல், தேவாலயம் சுத்திகரிக்கப்படுகிறது, மக்களுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது, ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகிறது, மாற்றம். வல்லமையின் எழுப்புதல், போகிற இடம்லாம் மிராக்கிள்ஸ். இந்த வல்லமையை பார்த்து தான் மக்கள் அப்படியே மனம் திரும்புகிறாங்க. பவுல் போன இடம், பேதுரு போன இடம், பிலிப்பு போன இடம், மிராக்கிள்ஸ், ஒண்டர்ஸ் அதெல்லாம் நடக்கிற தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஜனங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறாங்க. அவர் வந்து வசன எழுப்புதல், வசனம் விருத்தி அடைந்தது, வசனம் மேற்கொண்டது, ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தை மேன்மைப்படுத்தினாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வசனம், அப்போ வசன எழுப்புதல் உண்டான, வசனத்தை இப்படி இருக்குதானே வசனத்தை ஆராய்ந்து பார்த்தாங்க, அது தியானிச்சாங்க, அதெல்லாம் பார்க்க முடியும். இது மாதிரி வசன எழுப்புதல் உண்டான, சுவிசேஷ எழுப்புதல், எல்லாரும் சுவிசேஷம் அறிவிச்சாங்க, ஊழியக்காரங்க மட்டும் கிடையாது, எல்லாரும் சுவிசேஷம் அறிவிச்சாங்க. சுவிசேஷ எழுப்புதல் உண்டானது. அப்போதான் சபை வளர்ந்து பெருகிட்டு, அந்த எழுப்புதல் விளைவாக தான் சபை வளர்ந்து பெருகிற்று என்பதாய் நம்ம பார்க்குறோம். அப்புறம் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஆராதனை எழுப்புதல், அந்த கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற நிலைமை. அப்போ வந்து ஒரு பெரிய அந்த கர்த்தர் விரும்புகிற ஆராதனை வரும்போது தான் தேவனுடைய மகிமை, தி க்ளோரி வில் பி ரிவீல்ட், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக, அதுதான் எழுப்புதலின் உச்ச கட்டம். அப்போ நீங்கள் தேவாலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பாருங்கள், அவங்கெல்லாம் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற போது கர்த்தருடைய மேகம் வந்து நிரப்பிற்று. எருசலேம் தேவாலயம் பிரதிஷ்டை பாருங்கள், ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஆராதித்து கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய மேகம் மகிமையாய் வந்து இறங்கினது. அப்போ மகிமை வெளியிறங்கமா, தி க்ளோரி வில் பி ரிவீல்ட், கர்த்தருடைய மகிமை இறங்கும். அப்போ தான் வந்து அந்த எழுப்புதலின் உச்ச கட்டம். எல்லாரும் கர்த்தரை ஆவியோடு ஆராதிப்பாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த ஆராதனை இப்போ இருக்கிற மாதிரி டான்ஸு கேன்ஸ் ஒன்றும் இருக்காது. பரலோகத்தை ஆராதித்த மாதிரி ஆராதனை இருக்கும். பரலோகத்தில் தேவதூதர்கள் எப்படி ஆராதித்தாங்க, பரிசுத்தர் 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 என்று எப்படி போற்றி ஆராதித்தாங்களோ, இந்த ஹெவன்லி ஒர்ஷிப் திரும்ப பூமியில் வரும். அந்த ஆராதனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் உச்சக்கட்டம், எழுப்புதலின் உச்சக்கட்டம். அப்படி உலகம் முழுதும் ஜனங்கள் கர்த்தருடைய ஆராதித்து அப்படி மகிழும் வரும் சமயத்தில் தான் எக்காலம் துணிக்கும், ஆண்டவர் திரும்ப இறங்கி வருவார். உலகமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும், திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. முழு உலகமும் மறுரூபமாக்கப்பட்டிருக்கும். இவ்வளோ பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை திரும்ப முழங்கால நின்று எழுப்புதல் சிந்தியோடு வாசிக்க ஆரம்பிங்க, உங்களோட கர்த்தர் நிறைய பேசுவார். இதுதான் எழுப்புதல், இப்படி தான் நடக்கும். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் உள்ள மாதிரி இல்லை, அதை விட பல மடங்கு வல்லமை வெளிப்படும். அதில் நடந்தது கொஞ்சம், இனி கடைசி கால எழுப்புதலில் பலத்த காரியம் நடைபெறும் என்பதை தான் ஆண்டவர் சொன்னார். சரி, இந்த சமயத்தில் இந்த எழுப்புதலில் எங்கள் சிறு பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது, வாலிபர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களே, ஒரு வசனத்தில் எல்லாமே அடங்கியிருக்கு பாருங்கள். எழுப்புதலை குறித்து, கடைசி கால எழுப்புதலை குறித்து தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் யோவேல் 2 அதிகாரம் 28, 29 வசனங்கள் வாசிக்க கேட்போம். என் ஆவியை ஊற்று, உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க, இங்கே எழுப்புதலுக்காக, கடைசி கால எழுப்புதலுக்கான ஒரு தீர்க்க தரிசனம். நான் சொன்னேன், அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ரிவைவல், ஆவியானவர் ஊற்றப்படுவது. இப்போ அது அந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. பேதுரு அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் இதை எடுத்து யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறதுன்னு பேசுகிறார். ஆனால் அது ஒரு முழுமை கிடையாது. இந்த வசனத்தை நல்லா பாருங்கள், இது கடைசி கால நம்ம காலத்தில் வரப்போகிற எழுப்புதலுக்காய் கொடுத்த வாக்கு தத்துவம்.
ஏன்னா நீங்கள் பாருங்கள், அந்த மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன். முதலாவது உங்கள் குமாரரும் குமாரத்தில் என்ன சொல்லுவாங்க? யார் இந்த குமாரர் குமாரத்திகள்? அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? உங்கள் சத்தமாக சொல்லுங்க, யாரு? முதல்ல குமாரர் குமாரத்திகள், அடுத்தது வாலிபர்கள், அடுத்தது மூப்பர்கள், எல்டர்ஸ் வயசானவங்க, அதுக்கு அடுத்தது ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள், வரிசையாக வருதா? அப்போ வாலிபர்கள்னு தனியாக சொல்லப்படுதுன்னா குமாரர் குமாரத்திகள் யார்? சிறு பிள்ளைகள். நல்லா அறிந்து கொள்ளுங்க, சிறு பிள்ளைகள் மேல் ஆவியை ஊற்றுவேன். சிறு பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்களாம்? இப்போ தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களா? பெந்தேகோஸ்தே நாள் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது சிறு பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் உரைத்தாங்களா? சொல்லுங்க. இல்லை, அப்படி இல்லை பைபிளில். இது நம்ம காலத்தில் நடக்க போகிறதை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இனிமே உங்கள் ஊழியத்தில் இது நடக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. சிறு பிள்ளைகளின் நோவா தாத்த கதை, அந்த பாட்டி கதை, இந்த தாத்த கதையெல்லாம் எடுக்காது. அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அடுத்த லெவலுக்கு பற்றி பேசணும். அபிஷேகம், அனாயிண்டிங், கர்த்தரோட பேசுவது, சாமுவேல்களை எழுப்புகிற காலம் இது. உங்கள் கீழே வர சிறு பிள்ளைகள் வருங்கால தீர்க்கதரிசிகள். இப்போவே தீர்க்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பாரு. இனி ஊழியத்தில் அந்த மாற்றம் வரப்போகிறாரு. நாங்கள் இயேசுடைய ஊழியத்தில் பார்க்குறோம், சின்ன பிள்ளைகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். தரிசனம் பார்க்குறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஆண்டவர் வந்து பேசுகிறார். கர்த்தர் வந்து இயேசு வந்து நின்று பேசுகிறத சின்ன பிள்ளைகள் வந்து சாட்சியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உனக்கு படிப்பு வரும், மார்க்கு கிடைக்கும்ல. இந்தியாவில் இதை நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இந்த வாலிபர்கள் மத்தியில் மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் வந்து சொல்கிறாங்க. கர்த்தர் சிறு பிள்ளைகள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டார். அதனால் நீங்கள் பார்க்குற சிறு பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. கடைசி கால எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட யவ்வன ஜனம். இனி அவங்க எழும்பி தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறாங்க. ஒன்று கவனிங்க. இதெல்லாம் என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இதெல்லாம் நடக்குமான்னா, மலேசியா தேசத்தில் கிழக்கு மலேசியா, வெஸ்ட் மலேசியா 2 இருக்கிறார். பொதுவாக வந்து இந்த வெஸ்ட் மலேசியா, மேற்கு மலேசியாவுக்கு தான் அதிகமாக ஊழியத்துக்கு போவாங்க. தான் கோலாலம்பூர் இருக்குது, ஈப்போ இருக்குது, தமிழ் மக்கள் வசிக்கிற நிறைய இடம் இருக்குது. நான் அங்கே தான் 30 வருஷம் ஊழியத்துக்கு போகிறேன். ஆனால் ஈஸ்ட் மலேசியாவில் சபா சாரவாக்குன்னு 2 மாநிலங்கள் இருக்குது. 2 ஸ்டேட்ஸு, பெரிய இடம், பெரிய மாநிலம் இருக்கிறாரு. அங்கே இவர் போனதில்லை. போன வருஷம்தான் அங்கே போவதற்கு கர்த்தர் வழி திறந்தார். இந்த சபா சாரவாக்கு வரணுன்னு கூப்பிட்டுருந்தாங்க, எழுப்புதலுக்கான ஒரு ஜபம் நடத்துவதற்கு. அங்கே போனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மலேசியா தேசம் முஸ்லீம் தேசம். அங்கே தமிழ் இந்துக்கள் இருக்கிறாங்க, சீனர்கள் இருக்கிறாங்க, நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் இருந்தாலும் மெஜாரிட்டி வந்து 75% முஸ்லீம்கள் தான் அங்கே வந்து பிரைம் மினிஸ்டராக டாப் போஸ்ட்டில் இருப்பாங்க. அது ஒரு முஸ்லீம் தேசம்தான். ஆனால் எல்லாருக்கும் சம உரிமைன்னு சொல்லுவாங்க, உண்மைதான். ஆனால் சபா சாரவாக்கு போனால் அங்கே வந்து சாரவாக் என்கிற அந்த ஸ்டேட், அந்த மாநிலத்தில் மோர் தென் 50% கிறிஸ்டின்ஸு. கிறிஸ்டின் ஸ்கூலு, கிறிஸ்டின் காலேஜு, அப்புறம் வந்து கிறிஸ்டின் சர்ச்சஸ் இருக்குது. அங்கே உள்ள எம்பி கிறிஸ்டினாக இருக்கிறாரு, மேயர் கிறிஸ்டினாக இருக்காங்க. என்ன எனக்கு ஆச்சரியம், முஸ்லீம் தேசத்தில், இந்தியாவில் கூட இப்படி பார்க்கல. எப்படி இந்த மாநிலத்தில்? சாரவாக் மாநிலம் தான் முதல்ல. பக்கத்தில் சபான்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் விமானத்தில் போகணும் அந்த ஸ்டேட்டுக்கு. நான் கேட்ட எனக்கு ஆச்சரியம். எனக்கு நேரில் பார்த்தபோது அங்கே உள்ள சபைகளை கூடி எழுப்புதலுக்காக இப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1904, 5 பல இடத்துல எழுப்புதல் நடந்ததில்ல. 1904 அந்த 1973 70களின் ஆரம்பத்தில் அந்த சாரவாக் என்கிற மாநிலத்தில் எழுப்புதல் வந்திருக்கிறார். 73, 74 அந்த டைமில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்திருக்கிறார். அந்த எழுப்புதல் மூலமாக தான் மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ்லாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாகி மோர் தென் 50% கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க. இது எப்படி வந்தாங்க அப்படின்னு அங்கே உள்ளவங்கிட்ட கேட்டபோது சில வயசானவங்க அந்த எழுப்புதலை பார்த்தவங்க இருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த சரித்திர புஸ்தகத்தெல்லாம் கொடுத்தாங்க. எங்கே ஆரம்பிச்சு தெரியுமா அந்த எழுப்புதல்? ஒரு ஸ்கூல் ஹாஸ்டலில் எல்லாம் 13, 14 வயசு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட எழுப்புதல். நீங்கள் பார்க்குற சிறு பிள்ளைகள் சாதாரணமானவங்க இல்லை. இவங்க மூலமாக தான் இந்தியா அசைய போகிறாரு. இவங்க மூலமாக தான் தமிழ்நாடு அசைய போகிறாரு.
ஏன்னா பெரியவங்கெல்லாம் நாங்கள் கரெக்டட் ஆகிட்டோம். இப்போ ஊழியெல்லாம் பணம் புகழ் எங்களுக்குன்னு ஒரு வட்டம் மாறிட்டோம். சிறு பிள்ளைகளுக்கு அதுவே இருக்காது. அவங்களுக்கு இயேசு இயேசு இயேசு. அதனால் அவங்கள வச்சு தான் பெரிய அசைவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். அது இந்த சரவாக்கில் என்ன நடந்தது, அங்கே ஒரு ஸ்கூலில் உள்ள ஒரு சர்ச்சை சார்ந்த கொஞ்சம் பிள்ளைகள் பையங்க, முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸு எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு 8th 9th படிக்கிறவங்க, 13-14 வயசு படிக்கிற பையங்க ஹாஸ்டலில் கூடி ராத்திரியில் கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க. அந்த சத்தம், ராத்திரியில் போட்ட சத்தம், ஹாஸ்டலில் இருக்க எல்லோரும் வந்துட்டாங்க, வார்டன் வந்துட்டாங்க. என்ன நடக்குதுங்கன்னு பார்த்தா இந்த பையங்க ஒரு 10-15 பேர், அப்படியே 12 பேர், முதல்ல 12 பேர் தான் கூடி ஜெபிச்சிருக்காங்க. 12 பேர் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க. ஒரு பெரிய அபிஷேகம் ஊற்றப்பட்டு எல்லாம் 13-14 வயசு பையங்க. வார்டெல்லாம் அப்படி அசந்து போய் பார்க்குறாங்க, என்ன நடக்குது இங்கே, என்ன இயற்கைக்கு மேற்பட்ட விதமாய் எழுப்புதல் அங்கே மத்தியில் தான் ஆரம்பித்தார். அப்போ பார்த்து கேட்ட பிறகு எல்லாம் கொஞ்சம் அமைதல் படுத்தி பண்ணாங்க. அவங்க விடலை. அடுத்த நாள் ஜெபம் 12 பேர் 20 மாறிச்சு, 30 மாறிச்சு, 50 மாறிச்சு. ஸ்கூலில் எழுப்புதல் ஆரம்பித்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை விட குட்டி பிள்ளைகள் இருக்காங்கல்ல, எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிப்பாங்களே, 9 வயசு 10 வயசு, அவங்க கூடி ஜெபிச்சாங்க. அவங்க மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். ஊற்றப்பட்டு எழுப்புதல் நாள். இது உண்மையாக நடந்தது 73 74களில் அந்த புஸ்தகம்லாம் இருக்குது. அப்போ அதில் அந்த எழுப்புதல் என்ன நடந்திருக்கிறது, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இந்த சின்ன பிள்ளைகள் 13 வயசு 14 வயசு பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் என்ன சொன்னாங்கன்னா, பெரியவங்கெல்லாம் வருவாங்கல்ல, டீச்சர்ஸுக்கு தீர்க்க தரிசனம், உங்கள்கிட்ட இந்த பாவம் இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்பு. டீச்சர்ஸ் மனம் திரும்பினாங்க, சின்ன பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லி. பேரண்ட்ஸுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, குட்டி பிள்ளைகள் நீ உண்மையா இல்லை, நீ பொய் சொல்கிற, ஏமாத்துற, கத்துறோம், பாவத்தை காமிக்கிறான்னு சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லி பேரண்ட்ஸ் மனம் திரும்பினாங்க. இந்த தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல வர்றவங்கெல்லாம் மனம் திரும்பி பாவரிக்க பண்ணி அந்த எழுப்புதல் பரவ ஆரம்பித்தது சின்ன பிள்ளைகள் மத்தியில் தீர்க்க தரிசனம் சொன்னதின் மூலமாக உண்டான எழுப்புதல். இது பரவ ஆரம்பித்த உடனே ஸ்கூலெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் மனம் திரும்பி முஸ்லீம் பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் குட்டி பிள்ளைகள் கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிச்சு அற்புதம் நடக்குது, மிராக்கிள்ஸ் நடக்குது, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. நீ இந்த பாவத்தில் இருக்க, கர்த்தர் சொல்லுகிறான்னு அவங்களுடைய மனம் திரும்புகிறாங்க. ஒரு பெரிய ஆளை பார்த்து உனக்குள்ள இந்த பாவம் இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறாரு, வெளிப்பாடு ஒப்பு கொடுக்குறாங்க. மாற்றம் உண்டாகி அந்த எழுப்புதல் பரவி அந்த எழுப்புதலில் தான் 50% மேலே மாநிலமே ரட்சிக்கப்பட்டு விட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். இதுதான் தமிழ்நாட்டில் இன்னும் நடக்க போகிறாரு. அப்போ நீங்கள் செய்கிற ஊழியம் எவ்வளோ முக்கியமானது. இன்னும் தாத்தா கதை பாட்டி கதை சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இந்த இது சொல்லுங்கள், நீ தீர்க்க தரிசி, நீ உன் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட போகிறேன், தீர்க்க தரிசனம் உரைக்க போகிற, அடுத்த லெவலுக்கு பிள்ளைகளை கொண்டு வாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். நாங்கள் நாகர்கோயிலில் மீட்டிங், மழை பெய்துக்கிட்டே இருக்குது. வானிலை அறிக்கை சொல்கிறாங்க தொடர்ந்து 1 வாரம் மழை இருக்குன்றாங்க. மீட்டிங் ஒழுங்கு பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது, முந்தின நாள் ஆயத்த ஜெபம், அதுக்கு முன்னால் மழை பெய்திருக்குது. அந்த ஆயத்த ஜெபத்தில் உட்காந்து கொஞ்சம் பேர், இவ்வளோ பேர் தான் இருக்கோம், கொஞ்சம் பெரியவங்க வந்திருக்கோம், எல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம். இந்த 2 நாள் கூட்டம் என்ன நடக்க போகுதுன்னு ஒவ்வொருத்தராக வெளிப்பாடு சொல்கிறாங்க. கர்த்தர் இதை காமிக்கிறார், அதை காமிக்கிறார்னு. ஒரு 12 வயசு இருக்கும், ஒரு சின்ன பிள்ளை வந்தது. அது எழும்பி கர்த்தர் எனக்கு ஒன்று காமிச்சார். அதுக்கு என்ன ஒரு 11-12 வயசு தான் இருக்கும், சின்ன பிள்ளை. அப்போ என்னம்மா சொல்லு அப்படின்னு கேட்டேன். இல்லை, 5ஆம் படிக்கிற பிள்ளை, 5ஆம் படிக்கிறனா 10லேருந்து 11 வயசு இருக்கும். அது மயக்கப்பட்டு சொல்லுது, நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு ஒரு காரியம் சொல்கிறாரு, மழை வராது, தடை இருக்காது, நீ இப்போ சொல்லு மகளேன்னாரு. அதனால் இந்த 2 நாளும் மழை வராது. வானிலை அறிக்கை சொல்லுது ரெயின் வரப்போகுது, ரெட் அலர்ட் விட்டுருக்குன்னு. கர்த்தர் அந்த சின்ன 10 வயசு பிள்ளை மூலமாக சொல்கிறார், மழை வராதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி 2 நாள் மழை இல்லை கூட்டத்தில். சின்ன பிள்ளை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த வசனம் நிறைவேறுது இல்லை. அப்போ குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அவங்கள அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினா, ஆவியானவர் இறங்குனா, சாமுவேல்கள், ஒரு சாமுவேல் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு போதாது, எல்லாரையும் கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இதுதான் இனி பிள்ளைகள் மத்தியில் நடக்க போகிறது, நீங்கள் செய்ய போகிற ஊழியம். அப்போது
வாலிபர்கள் தரிசனங்களை காண்பாங்க. இனிமே தரிசனம், தேசத்தை குறித்த தரிசனம், ஆத்துமாக்களை குறித்த தரிசனம், தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்த தரிசனம். வாலிபர்கள் தரிசனம் காண்பாங்க. முதியோர்கள் சொப்பனம், அதுவும் தீர்க்க தரிசனம். அதான் எல்லாமே தீர்க்க தரிசனம். கடைசி கால அபிஷேகம் என்பது ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங். தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, தரிசனம் பார்ப்பது, சொப்பனம் பார்ப்பது எல்லாம் தீர்க்க தரிசனம். அது அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கிறோம். ஊழியக்காரிகள் மேலே ஆவியை ஊற்றுவேன், அவள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்போ செய்தி தீர்க்க தரிசனமாக இருக்கும். சபையில் ஒவ்வொரு வாரமும் பாஸ்டர் பண்ணுற பிரசங்கம் தீர்க்க தரிசன செய்தியாக இருக்கும். இனி என்ன நடக்க போகுது, இந்த வாரம் குடும்பத்தில் இதை நடக்கும், தமிழ்நாட்டில் இதை நடக்குன்ற செய்தி வரும். அதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்கள். மக்களுக்குள் ஒரு பெரிய பயத்தை, மாற்றத்தை உண்டாக்கி ஒரு எழுப்புதலை உண்டாக்கும். அப்போ கடைசி கால அபிஷேகம் என்பது ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங், ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். பிள்ளைகள் மேலே எல்லாருமே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார், ஆண்டவர் கிரியை செய்வார். நாங்கள் டீனேஜ் பிள்ளைகளுக்கு வருஷந்தோறும் ஒரு 3 நாள் கேம்பை நடத்துவோம். டீனேஜ் பிள்ளைகளுக்கு 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் உள்ளது. அதில் பயங்கர பிள்ளைகளாக வருவாங்க. தனித்தனியாகவும் கூட்டம் நடத்துவோம். இந்த சிறு வயசில் டீனேஜ் பருவத்தில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வைத்து ஜெபிக்கிறாரு. ஒரு இதே மாதிரி சந்தியா மீட்டிங் 4 மாவட்டத்தில் நடக்கிறது. ஒரு 1000 பிள்ளைகள் உட்கார்ந்துருக்குறாங்க. நான் ஆண்டு இதை பற்றி அந்த அபிஷேகம் கர்த்தர் பேசுகிறத பற்றிலாம் பேசிட்டு ஜெபம் நடத்தினா நிறைய பிள்ளைகள் மேலே அபிஷேகம், அழுது ஜெபிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க. கர்த்தருக்குரிய ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடைபெற்றார். கூட்டம் முடிஞ்சிட்டு நான் அப்படி சேரில் உட்காந்துருந்தேன். சில பிள்ளைகள் கர்த்தர் வெளிப்படுத்தினதை சொல்லணும்னு வந்தாங்க. கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு, இயேசு பேசினது அதெல்லாம் சொல்ல வந்தாங்க. அதில் ஒரு மகள் வந்தாள். அவளுக்கு ஒரு 14 வயசு இருக்கும். டீனேஜ் ஒரு கேர்ள், ஸ்கூலில் படிக்கிற ஒரு கேர்ள் அங்கிள் என்கிட்ட ஆண்டவர் என் வாட்சை பற்றி பேசினார், அதை உங்கள்கிட்ட சொல்லணுன்னா. வாட்சை பற்றி என்ன பேசுவார் ஆண்டவர்? இல்லை, வாட்சை பற்றி ஆண்டவர் பேசினா, வாட்சை நான் கழட்டி வச்சுட்டாங்கன்னா என்னது விதர்ப்பமாக இருக்கிற இவ தப்பாக ஏதாவது சொல்லிடக்கூடாது, போய் கொஞ்சம் இருமாக பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே வா, என்ன நடந்து சொல்லு அப்படின்னு கேட்டேன். ஏன் வாட்சை கழட்டினா? இயேசு வந்தார் என்கிட்ட நேரில் இயேசு வாட்சை பற்றி என்னம்மா பேசுவார், என்ன நடந்து சொல்லு அப்படின்னு கேட்டேன். அவள் சொன்னால், எனக்கு பர்த்டே சில மாதத்துக்கு முன்னால். அப்போ அவள் ஏழை குடும்பம், சாதாரண ஏழை குடும்பம். நான் ஒரு ஏழை சாதாரண குடும்பங்கள். என் ஃப்ரெண்டு ஒரு பணக்கார குடும்பத்து பிள்ளை, இந்த டியரஸ்ட் ஃப்ரெண்டு 2 பேரும் ஸ்கூலில். எனக்கு பர்த்டே வந்ததுனால அந்த பணக்கார பொன் பிள்ளை போய் அவங்க அப்பாட்ட சொல்லி, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது, ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லி 2000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்குறாரு. அவங்க அந்த ஒரு இது சில வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. 2000 ரூபாய்க்கு வாட்சுன்னா அந்த பிள்ளைக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதை வாங்கி கொண்டு கிஃப்டாக கொடுத்தான். அப்போ ஃப்ரெண்டுக்கு எங்கள் அப்பாட்ட சொல்லி வாங்கிட்டு வந்தேன், நீ கட்டிக்கன்னு. அதை கட்டினோடனே அவளுக்கு எப்படி இருக்கும், 2000 ரூபா வாட்ச்சு, 200 ரூபா வாட்ச் வாங்குறதே கஷ்டம், 2000 ரூபா வாட்ச் நம்ம கிடச்சிருக்கேன்னு. இவன் என்ன பண்ணா, ஃப்ரெண்டுக்கெல்லாம் என் வாட்சை நல்லா இருக்குதா, நல்லா என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரு. டீச்சர்கிட்ட போய், டீச்சர் நல்லா இருக்குதா வாட்ச்சு? ஆமாம் நல்லா இருக்குத, இது எங்கே வாங்கினேன்? என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு. அப்போ பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்லி ஸ்கூல் மூலையும் தெரிஞ்சிட்டு, எல்லா டீச்சர்ஸ் தெரிஞ்சுட்டு, ஹெட் மாஸ்டர் வரைக்கும் தெரிஞ்சிட்டு, அப்புறம் அவங்க வீடு இருக்கிற இடத்துல தெருவில் போகிறவங்க, வாட்ச் நல்லா இருக்குதா, பக்கத்து வீடு எதிர் வீடலாம் நல்லா இருக்கிறமா, ஏது என் ஃப்ரெண்டு வாங்கி, எங்கள் ஃப்ரெண்டு இருக்கா வாங்கி கொடுத்தான்னு எல்லாருக்கும் சொல்லிட்டான். இதான் நடந்தது. இப்போ அந்த கேமுக்கு வந்திருக்கிறா அந்த வாட்சை கட்டிக்கிட்டு. இப்போ ஜெபிக்கும்போது ஆவியானவர் இறங்கினார், அபிஷேகம். அப்போ ஆண்டவர் நிறைய பேரை சந்தித்தார், டைரெக்டாக பேசினார். அவர் சொல்கிறார், இயேசு எனக்கு முன்னால் நின்னாங்க. அங்கே இயேசுவை பார்த்தியா? பார்த்தேன். இயேசு என் முன்னால் நின்று என்கிட்ட ஒரு காரியம் என்ன பேசினார் அப்படின்னு. மகளே, உன் ஃப்ரெண்டு 2000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் கொடுத்ததை ஸ்கூலெல்லாம் சொல்லிட்டேன், ஊரெல்லாம் சொல்லிட்டேன், உனக்காக என் உயிரையே கொடுத்தேனே, என்னை பற்றி யாருக்காவது சொன்னியா? உனக்காக என் ரத்தத்தை எல்லாம் சிந்தினேனே, என்னை பற்றி யாருக்காவது சொன்னியான்னு ஒரு கேள்வி கேட்டாருங்கள். நான் இருதயம் நொறுங்கி அழுதேன். உடனே வாட்சை கழட்டி வச்சுட்டு, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனி உண்மை குறித்த நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். இயேசு தரிசனமானார், நேரடியாக பிரத்யட்சமாக
14 வயசு பிள்ளைகிட்ட பேசுகிறார். என்னை பற்றி நீ சொன்னியா, நான் உனக்கு உயிரையே கொடுத்தேனே. இந்த மாதிரி பல சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தேசத்தன்னை வெளிப்படுத்தினது, தரிசனமானது, அந்த பிள்ளைகள் போய் ஊழியம் செய்ததெல்லாம் கேட்டிருக்கிறேன். இது கடைசி காலம், ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற காலம். சிறு பிள்ளைகிட்ட இயேசு பேசுகிறாருன்னு அற்பமாக நினச்சிடாதங்க. ஏதோ பிள்ளை வேடிக்கை சொல்ல நினைக்காதங்க. இது கடைசி காலம், ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம். பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. நீங்கள் போகிற இடத்துல கிறிஸ்தவ பிள்ளைகளோட இந்து பிள்ளைகள் எழும்பிடுவாங்க பாருங்கள். நீங்கள் இந்த இயேசு பற்றி சொல்லுங்கள், அப்படியே ருசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படியே தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்களாம் எழும்பிடுவாங்க. இனி அவங்க எழும்பி கிராமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நீ மனம் திரும்பி இல்லைன்னா செத்து போவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆர்எஸ்காரனை பற்றி பிள்ளைகள் தீர்க்க சொல்லுவாங்க. ஒன்று நடந்ததுன்னு வைங்க, ஊருக்குள்ளே கர்த்தருக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நடக்க போகிறாரு. ஆவியானவர் கடைசி கால எழுப்புதலை செய்ய போகிறார். இதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம இன்னும் முந்தின காலத்தை நினைக்கக்கூடாது. இது கடைசி கால ஊழியம். இந்த ஊழியம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். எப்படி அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு அப்புறம் ஊழியம் டிஃப்ரெண்டாக மாறிவிட்டார், அந்த ஊழியமே மாறிவிட்டது. அதே மாதிரி கடைசி கால ஊழியம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். இனி சிறு பிள்ளைகள், வாலிபிள்ளைகள் சாதாரணமாக நினைக்காதுங்க. அவங்கள தரிசனம் பார்க்கிறவரும்படிக்கு நீங்கள் வழி நடத்தணும். அவங்களுக்கு ஆண்டவர் சந்திப்பார், அவங்களோட பேசுவார், தரிசனம் கொடுப்பார், அவங்களுக்கு வரப்போகிற காரியத்தை சொல்லுவார், அழகாய் ஆண்டவர் நடத்துவார். இப்போ நான் நிறைய பார்க்குறோம், வாலிபர்களை கத்தரபடி எழுப்புவதை பயன்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னையில் நாங்கள் கிரவுண்டில் மீட்டிங் நடத்தணும். அந்த சென்னையில் ஓப்பன் கிரவுண்டில் மீட்டிங் நடத்தும் போது ஆண்டவர் 3ஆம் நாள் சொன்னார், வாலிபரெல்லாம் கூடு. பிள்ளைகள் பையங்கள்லாம் வந்தாங்க, அபிஷேகம் ஊற்றப்பட்டார். என்ன சொன்னார், அவங்க ஜெபிக்கட்டும், நான் அற்புதம் செய்கிறேன். எத்தனை பேர் அதை பார்த்தீங்க வீடியோவில்? பார்க்கல, ஒருத்தரும் பார்க்கல இல்லை. சென்னையில் மீட்டிங் நடந்ததில் போன வருஷம் மே மாதத்தில் 3 நாள் மீட்டிங்கில் கடைசி நாள் கூட்டம். நான் வீடியோவில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். சென்னை அற்புத பெருவிழான்னு போட்டு பாருங்கள். கடைசி நாளில் வாலிபர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆண்டவர் சொன்ன ஜனங்க கூட்டம், திரள் கூட்டம், மைதானம் நிரம்பி இருக்குது. மோகன்லாஸ் ஜெபிப்பார், நமக்கு அற்புதம் நடக்குன்னு மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபிக்கூடாது, இந்த வாலிபர்களை ஜெபிக்க சொல். 2 வாலிப பெண் பிள்ளைகள், 2 வாலிப பையங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்களும் கிடையாது, எனக்கு ஊழியத்தை சார்ந்தவங்களும் கிடையாது. வாங்க ஜெபம் பண்ணுங்கன்னா, அவங்க ஜெபிக்கும் போது பிசாசு ஓடிச்சு, சப்பானி நடந்தாங்க, குருடர் பார்வை அடைந்தாங்க, அற்புதம் நடந்துச்சு. சாட்சி சொன்னாங்க. நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள், அதில் இருக்குது. சென்னை விடுதலை அற்புத பெருவிழான்னு போட்டு பாருங்கள். வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் மேடையில் ஏறி ஜெபிச்ச மிராக்கிள்ஸ் நடக்குது. ஆண்டவர் சொன்னால் இதெல்லாம் அடையாளம் தோன்ற ஆரம்பித்து விட்டார். இனி கடைசி கால பிரபலமான ஊழியரை வச்சு அல்ல, சாதாரண சிறு பிள்ளைகள், வாலிபர் வச்சு தான் பெரிய பெரிய அற்புதம் நடக்க போகிறாரு. இதெல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டதுன்னு நான் சொல்லுவேன். இப்போவே ஆரம்பித்து விட்டார். அப்போ இந்த கடைசி கால எழுப்புதல் ஊழியம் ரொம்ப வித்தியாசமானது. முந்தின எழுப்புதலை பார்த்துட்டு அதே மாதிரி நடக்கும்னு நினைக்காதங்க. அப்போஸ்தலர் நடபடிகளை நல்லா வாசித்து பாருங்கள். அதில் உள்ளதை விட பல மடங்கு பலத்த விதமாய் நடக்கும். அதுதான் கடைசி கால எழுப்புதல். அதில் 2-3 சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் ஆரம்பிக்குது. முதல் நாள் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்க்கப்பட்ட. அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய வார்த்தையை ஓகே இல்லை, அடுத்து நான் சொல்லும்போது வாசிங்க. அப்போஸ்தலர் 4:4 பார்த்தீங்கன்னா 2வது நாள் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கார், 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிங்க பிரதர். அப்போஸ்தலர் 5:14 பாருங்க. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இதெல்லாம் எருசலேமில் நடக்குது. அங்கே தான் எழுப்புதல் ஆரம்பிச்சிருக்குது. எருசலேமில் தான் எழுப்புதல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் ஆரம்பித்து முதல் நாள் 3000, அடுத்த நாள் 5000, அடுத்த நாள் திரளான ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்படுறாங்க. திரளானவர்கள்னால் என்ன? 5000 பேர் இல்லை, எண்ண முடியல. இன்னைக்கு எவ்வளோ பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க?
அது முதல் நாளில் 3000, அடுத்த நாள் வந்து ஒரு 5000. இப்போது என்ன முடியலப்பா, 10,000 இருக்குமா, 15,000 இருக்கும். அவ்வளோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. திரளானவர்கள், அந்த வார்த்தையை கவனிங்க, ஆவியான எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போது ஒரு 10 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. வருஷத்தில் 10 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாலே நம்ம ரொம்ப பீத்தி கொள்ளுகிறோன்னு சொல்லலாம், பெருமைப்படுகிறோம். அப்படிதானே? 10 பேர் ஞானஸ்நானம் எடுத்த 10 பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. என்ன 3000, 5000 எண்ண முடியாத அளவுக்கு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அதுதான் நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். 10 பேரும் இன்னும் 50, 20 பேர் ஞானஸ்நானம் எடுத்து என்னைக்கு இந்தியா மாறுறது? அப்போ லட்சங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்போ அமெரிக்காவில் ஒரே நாளில் 12,000 பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பட்டணத்தில் ஒரே நாளில் 8,000 பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. மாற்றம், எழுப்புதல் பரவ ஆரம்பித்து கொண்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் அப்படி நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அதான் எழுப்புதல் காலத்தில் என்ன நடக்கும்னா, கூட்டம் கூட்டமாய் 1000, 5000, 10,000 மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுப்பாங்க. அந்த மாதிரி அதான் எழுப்புதல். மேடையில் இருந்து டான்ஸ் ஆடுறது எழுப்புதல் கிடையாது. ஜனங்கள் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதுதான் எழுப்புதல். அப்போ ரிசல்ட் வந்து ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அது இல்லைன்னா அது எழுப்புதல் ஏமாத்து வேலை. அது வந்து பொய்யான எழுப்புதல். பிசாசு தந்திரமாக பொய்யானதே நமக்கு காண்பிக்கிறான். அதில் ஏமாந்துடக்கூடாது. ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறாங்க பாருங்கள், இயேசுவின் பக்கம் திரும்புகிறாங்களா, அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏன்னா இங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டு போவாங்க, அங்கே போய் சினிமா நடிகனுக்கும் டான்ஸ் ஆடுவாங்க விசில் அடிச்சு நம்ம ஆட்கள். அதெல்லாம் எழுப்புதல். ரியலான ஒரு மனம் திரும்புதல், லைஃப் சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன். முன்னால் இப்படி இருந்தாப்பா, லைஃபை மாறிட்டப்பா, இப்போ மணிக்கணக்கெல்லாம் ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லணும். இந்த பெண் பிள்ளை பார்த்தா முன்னால் செல்ஃபோன்லேயே உருட்டிக்கிட்டு இருப்பா, இப்போ செல்ஃபோனே தொடுறதில்லை, அவளுக்கு ஜெபிக்க நேரம் போதலைன்னு சொல்கிறாளே, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். எழுப்புதல் உங்களுக்குள்ளே வந்துட்டா நீங்கள் செல்ஃபோனே தூரம் வச்சுருங்க. ஏன்னா 3 நாளாக பேசவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். அப்படியா, என் செல்ஃபோனை எங்கேயே வச்சுட்டேன்னு சொல்லுவீங்கல்ல, உங்களுக்குள்ள எழுப்புதல் வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஐயோ, அப்போ எனக்குள்ளே எழுப்புதலே வரலையா? வரல. நம்ம எழுப்பல்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம சத்தம் போடுறதும் கூச்சல் போடுற எழுப்பல் நினைக்கிறேன். இல்லை, உங்கள் லைஃபை சேஞ்ச், டேஸ்ட்டே மாறிடும். செல்ஃபோன் அங்கே தான் இருக்கும், உங்களுக்கு எடுக்க மனம் வராது. ஜெபிக்க நேரம் போதிலேயே வசனம் தியானிக்கணும், ஆண்டவர் பற்றி பேசணும், அதை தொட நேரம் இல்லை. அப்படின்ற சேஞ்ச் உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு எழுப்புதல் வந்துட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இங்கே வரும்போது ஆவில் இருந்து அந்நிய பாசம், ஓ கத்தருக்கு உண்மை பின்பற்றுன்னு சொல்லிட்டு அங்கே போய் செல்ஃபோனு ராத்திரி 11 மணி உருட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று எழுப்புதல் உங்களுக்குள்ளே வரலைன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்கள். இங்கே இருக்காங்க பாரு மஞ்சள் சேட்டை, அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? ரிவைவல் ஆர்மி. அவங்க சைட்டில் எழுதுகிற எழுப்புதல் சேனை. எழுப்புதல் சேனை. ஆண்டவர் சொன்னார், வாலிபர்களை தெரிந்தெடு, கடைசி கால எழுப்புதலுக்கு நான் வாலிபர்களை பயன்படுத்த போகிறேன், அவங்கள உன் கூட வச்சு எல்லாம் சொல்லிக் கொடு, ஜெபம், அபிஷேகம், வரங்கள், வல்லமை, எழுப்பலை சொல்லி கொடுத்து உருவாக்கு. முதல்ல 3 வருஷம் வச்சுருந்தோம். 3 வருஷம் முதல் டீம். இப்போ இவங்க 2 வருஷம், 1 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் என் கூட இருக்குன்னு அழைப்பு கொடுத்தோம். ஒரு 70 பேர் வந்தாங்க. எல்லாம் 70 பாய்ஸ் வந்தாங்க. பேரண்ட்ஸோடு பேசிட்டோம். 3 வருஷம் என் கூட தான் இருக்கணும். அவங்க சாப்பாடு, ட்ரெஸ்ஸு எல்லாமே நாங்கள் தான் கொடுப்போம், நீங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது. அவங்க இயேசுவை சார்ந்து வாழணும். வரும்போது நோ செல்ஃபோன். ஹலோ கேளுங்க அவங்ககிட்ட, நோ செல்ஃபோன், நோ லேப்டாப், நோ டேபு, எதுவும் இருக்குது. ஒன்லி பைபிளோடு வரணும். செல்ஃபோனை தூக்கி தூர வைக்கிறதா இருந்தால் எழுப்புதல் திட்டத்துக்கு வாங்க. அது இன்னும் வந்திருக்கிறாங்க. 1 வருஷம் இருக்காங்க, செல்ஃபோனே தொட்டதில்லை. ஒரு கூட்டத்தை வச்சுருக்காரில்ல, எழுப்பியிருக்காரில்ல ஆண்டவர். 70 பேரை எழுப்பினார். இப்போ எங்கள் டீமில் இருக்காங்க நிறைய பேர், பல இடத்துல ஊழியம் செய்கிறாங்க. கொஞ்சம் பேர் எங்கள் கூட நாங்கள் இங்கே தான் இருப்போன்னு இருக்கிறாங்க. என்ன நடக்குது தெரியுமா? அவங்க 3 வருஷம் செல்ஃபோனை தொடலை, வேண்டான்னுட்டு ஒப்பு கொடுத்து ஒன்லி ப்ரேயர். 4:30 மணிக்கு 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்க ஆரம்பித்தா ராத்திரி 10 மணி வரைக்கும் ஜெபம், வசனம், ஊழியம். அது ஒன்று தான் நோக்கம். இயேசு இயேசு இயேசுவுக்காக தான் வாழ்வது. அது ஒன்று தான் சிந்தை. அப்படி வாழ்ந்தாங்க. விளைவு என்ன தெரியுமா? என் கூட 3 வருஷம் எல்லாம் பாய்ஸ், இதை மாதிரி பாய்ஸ் 20 வயசு. என்னை கொண்டு செய்ய முடியாத பெரிய அற்புதம் அவங்கள வச்சு கர்த்தர் செய்கிறார். நான் பார்த்துருக்கேன் முன்னால். திறப்பின் செவத்துக்கு வந்திருந்தாங்க.
ஒரு அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. 2 பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், 16 வயசு 18 வயசு. காது கேட்காது, வாயும் பேச, பிறவி ஊமை, பிறவிலேயே செவிடு, கையில் செய்கை 2 வாலி பிள்ளை. பாவம், ஒரு ஏழை தாய், ரொம்ப பாரமாயிட்டா. ஐயோ 2 பிள்ளைகளுமா? ஆமாம், காது கேட்காது, வாய் பேச முடியாதுன்னு. நம்ம மேடையில் நின்று ஒரு தம்பி, இப்படி மஞ்சள் சட்டை போட்ட தம்பி கூப்பிட்டேன். அவன் பேர் தெரியாது எனக்கு, நல்ல பெரிய பாய்ஸில் ஒரு ஆளுங்க. வா தம்பின்னு கூப்பிட்டேன். என்னங்கன்னா, உனக்கு 10 நிமிஷம் டைம், இந்த 2 பிள்ளைகளுக்கும் வாயும் பேசாத, காதும் கேட்காது, சுகமாக்கி கூட்டிகிட்டு வான்னு. அவ்வளோதான். போய் ஜெபம்னு சுகமாக்கி கூட்டிகிட்டு வான்னு. நான் மற்றவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன் வரிசையாக. இவன் போயிட்டு 5 நிமிஷத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டான். வந்துட்டு என்ன ஆச்சுன்னு, காது கேட்குது, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருக்கு காது திறந்துட்டு. பிறவி செவிடு 5 நிமிஷத்தில் அற்புதம் நடக்குது. எப்படி? ஹவ்? நம்முடைய கமிட்மெண்ட், எழுப்புதல் முதல்ல நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நமக்குள்ளே ஆரம்பிக்கணும், அவங்களுக்குள்ள எழுப்புதல். இப்போ அவங்க போய் தெருக்களில் பிரசவம் பண்ண போகிறாங்க. கிராமத்தில் போனால் ரோட்டில் அற்புதம் நடக்குது, சப்பானியை நடக்க வச்சிடுறாங்க. பிசாசு ஓடுது. வீட்டுக்குள்ளே போய் தைரியமாக பிசாசை ஒரே வார்த்தையில் விரட்டிடு. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க சுவிசேஷம் அறிவிக்க. ஒரு கிராமத்துக்குள்ளே வயசான ஐயா உட்கார்ந்துருக்கிறார். ஐயா, இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு அவர் பார்க்குறாரு சோகமாக. இயேசு நேசிக்கிறாரா? அவர் இந்து. உள்ளே போய் பாருங்க ஐயா. நாங்கள் இந்த 2 பையங்க உள்ளே போனால் அங்கே ஒரு அம்மா பிசாசு பிடிச்சி தலைவரி கோலத்தோடு உட்காந்துருக்கு. அந்த தாய் சொல்ல, என் மருமகள் அவங்க பிசாசு பிடிச்சி அவள் இப்படியே உட்காந்துருக்கிறா, ஒரு வேலையை செய்ய மாட்டா, எத்தனையோ கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம், மந்திரவாட்டை கூப்பிட்டு போனோம், பணம் செலப்பட்ட ஒன்றும் ஆகலை அப்படின்னா. இயேசு சுகம் விடுதலை தருவாருமா? இயேசுவா? இயேசு கடவுள் விடுதலை தருவாரா? தருவார். நீங்கள் விசுவாசித்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். சரி தம்பி, நீ என்ன சொல்லுங்க. பல கடவுளை பார்த்துட்டோம், என்னென்னோ கடவுள்லாம் தேடி போய் பணம் செலவு பண்ணிட்டோம். நீ சொல்கிற இயேசு கடவுள் விடுதலை தருவார். ஆமாம். சரி, என்ன செய்யணும்? அவரை விசுவாசிங்க போகிறோம். சரி, நாங்கள் ஜெபிக்கிட்டோமா? ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால பிசாசை ஓடிப்போ. 5 நிமிஷம் ஜெபத்தில் ஓடி போயிட்டு. அவ்வளோதான் விடுதலை. அந்த அம்மா எலும்பிச்சு கொண்டையெல்லாம் கட்டிச்சு வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு. குடும்பம் பார்த்தாங்க, என்ன நடக்குது? 5 நிமிஷம் ஆகலை, மகளுக்கு விடுதலை, குடும்பமே ரட்சிக்கப்பட்டு விட்டாங்க. இந்த மாதிரி ஆயிரமாக நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அதுக்கு தான் சிறு பிள்ளைகள். இனி இங்கே சிறு பிள்ளைகளை வச்சு தான் பிசாசில் ஆண்டவர் வேட்ட போகிறார். சிறு பிள்ளைகளை வச்சு தான் சப்பானிகளை நடக்க வைக்க போகிறார். அதனால நம்ம முதல்ல மாறணும். சிந்தை வசனத்துக்கு நேராக திரும்பணும், அவ்வளோதான். அப்போ எழுப்புதல்னா என்னது? சும்மா சத்தம் போடுறதல்ல, இயேசுவை நிரூபித்து காண்பிக்கணும். ஜனங்கள் மனம் திரும்பின பாவ உணர்வு அடைந்து ஒரு பெரிய மாற்றம் கிராமத்துக்குள்ளே வரணும், போகிற பட்டணத்துக்குள்ளே வரணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். அதான் எழுப்புதல். இப்போ பாருங்கள், 2 வசனத்தை காமிக்கிறவங்களுக்கு. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எருசலேமில் எழுப்புதல் ஆரம்பித்தா இப்போ 6ஆம் அதிகாரம் வாங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பிரதர். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். 2ஆம் அதிகாரத்தில் தான் எழுப்புதல் ஆரம்பிக்குது. ஆவியானவர் ஊற்றப்பட்டு 120 பேர் மேலே தான் முதல்ல அக்கினி இறங்குகிறாரு. 120 பேர், அவங்க மேலே தான் அக்கினி. அங்கே தான் எழுப்புதல். ஒரு 120 பேரை வச்சு தான் எழுப்புதல் ஆரம்பிக்குது. இப்போ எருசலேமில் இந்த எழுப்புதல் பரவுகிறாரு. இந்த வசனம், வேத வசனம் விருத்தி அடைந்தது. என்னது விருத்தி அடையும்? அப்போ எல்லா இடத்துலையும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்? பாட்டுக்கு, டான்ஸுக்கு இல்லை. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்? வசனம், வசனம், வசனம். அல்லேலூயா சொல்லுங்கள். பாட்டு அவசியம், ஒர்ஷிப் அவசியம். நாங்களும் 24 மணி நேரம் ஒர்ஷிப்பெல்லாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆனால் இந்த மாயையான காரியத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அங்கே வசனம் இல்லாமல் வெறும் பாட்டு இருந்தால் அது எழுப்புதல் அல்ல. வசனம் சொல்லப்படாமல் வெறும் டான்ஸ் இருந்தால் அங்கே எழுப்புதல் அல்ல. வேத வசனம் பாரு, எல்லா இடத்துல வசனம் விருத்தி அடைந்தது, வசனம் மேற்கொண்டது. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்த ஜனங்கள் வசனத்தை மேன்மை. அப்படிலாம் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ கர்த்தருடைய வசனம் விருத்தி அடை எருசலேமில் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. அடுத்து பாருங்கள், சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும், நல்ல வாசிங்க. ஒவ்வொரு ஆவியான எழுதி வச்சார், அப்படியே வாசிங்க. எருசலேமில் சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 100 பேர், 200 பேர் யோசித்து பாருங்க.
வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த அதிகாரம் எழுதப்படும் போது எருசலேமில் 2 லட்சம் மக்கள் அந்த காலத்தில் வசித்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 2 லட்சம் மக்கள் அந்த காலத்தில் வசித்தவங்க. அதில் 1 லட்சத்துக்கும் அதிகமான பேர் சீஷராய் மாறிட்டாங்க, மெஜாரிட்டி. அதனால தான் நீங்கள் 5ஆம் அதிகாரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த சனகரின் சங்கத்தில் உள்ள யூத மத தலைவர்கள் சீஷர்களை கூப்பிட்டு, உங்களுடைய போதகத்தினாலே எருசலேமை நிரப்பி விட்டீர்கள் சொல்கிறாங்களே அந்த வார்த்தை. உங்களுடைய போதகத்தினாலே எருசலேமை நிரப்பிட்டீங்க, இனி இயேசுவை பற்றி ஒருத்தனும் பேசக்கூடாது. அப்போ எங்கே போனாலும் இயேசுடைய போதனை தான் எருசலேம் முழுவதும் பரப்பிட்டாங்க. உங்கள் கிராமத்தில் எந்த வீட்டுக்கு போனாலும் யாரோ இயேசுவாம, சத்துரு கூட நேசிக்க சொல்லியிருக்கிறாராம, தீமை செய்தவங்களை நன்மை செய்ய சொல்லியிருக்கிறாம அப்படின்னு கிராமத்தில் வீடு வீடாக தெருவாக எல்லாரும் சொன்னால் என்ன நடக்கும்? அந்த எழுப்புதல் வரணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ அதான் நாங்கள் பைபிளில் இருக்குது, வசன விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. யார் தொகை பெருகிற்று? இன்றைக்கி நம்ம சர்ச்சில் யார் இருக்கிறா? விசுவாசிகள். நான் 30 வருஷம் விசுவாசி தெரியுமா? எங்கள் பாஸ்டர் சர்ச் ஆரம்பிக்கிற முதல் நாள் இருந்திருக்கேன். நான் தான் என்ன ஆதி விசுவாசி. ஆதி விசுவாசி. நீங்கள் ஆதி விசுவாசின்னு சொன்னீங்கன்னா சம்திங் ராங்னு அர்த்தம். யூ ஆர் ராங். நீ சரியில்லைன்னு அர்த்தம். 30 வருஷம் விசுவாசின்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் தான் கடைசியாக விசுவாசி என்ற வார்த்தை வரும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். போதும். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். பார்த்தீங்களா? இங்கே தான் விசுவாசிகள் 4ஆம் அதிகாரத்தில். அதன் பிறகு 6ஆம் அதிகாரம் வந்துட்டா விசுவாசிகள் யாரை மாறிட்டாங்க? சீஷருடைய தொகை பெருகிற்று. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள சீஷர்கள் இல்லை. தட் இஸ் த ப்ராப்ளம். சர்ச்சுக்குள்ள யார் இல்லை? எல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வேதத்தை பாருங்கள். எனக்கு நிறைய டைம் இல்லை, வசனத்தை எடுக்க காமிச்சா, சீஷருடைய மனதை பவுல் திடப்படுத்தி சீஷர்களோடு உட்காந்து எல்லா சீஷர்கள் எல்லாம் டிசைபிள்ஸ் தான் வரும். விசுவாசின்ற வார்த்தை அதுக்கப்புறம் கிடையாது. அப்போஸ்தலர் நடபடி நல்லா வாசித்து பாருங்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் விசுவாசிகளாக்கி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னாரா? எதாக்கணுமா? விசுவாசி ஆகும்னாலே ஞானஸ்தானம் கொடுத்துட்றோமா? இப்போ நமக்கு எண்ணிக்கை தானே வேணும் இல்லை? ஆனால் இயேசு என்ன சொன்னால், சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க. நீங்கள் ஞானஸ்தான தொட்டிகளை இறங்கினா நீ சீஷன் ஆகிட்டானே கேட்கணும் இல்லை? அப்போ வசனத்தின்படி எங்கள் அடிப்படையை நம்ம சரியில்லாமல் நம்ம யோசிக்கலை. இப்போ அதுக்கு வசனத்துக்கு நேராக நம்ம திரும்பணும். அந்த காலம் வந்துட்டு ஆண்டவர் சொன்னார், கோ பேக் டு த வேர்ட் ஆஃப் காட். அன்றைக்கி அதை இதை பார்க்காதங்க. வசனம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடிகள் என்ன எழுதி இருக்குது? நிருபம் நமக்கு தேவை. அப்போஸ்தலர் நடபடி பழைய ஏற்பாட்டை பார்க்காதுங்க. அதில் சில உதாரணத்துக்கு எழுதப்பட்ட பல சம்பவம். ஆனால் சபை எழுப்புதல் இந்த காரியம்னா அப்போஸ்தலர் நடபடிகள், சுவிசேஷம், இந்த நிருபங்கள், அதில் தான் சபைக்கு விசுவாசிகள் இந்த சீஷர்களுக்கான எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். யோப்பா பட்டணத்திலே தொற்காள் என்கிற விசுவாசி இருந்தாள். அப்படி இருக்கா? யார் இருந்தாங்களா? நீங்கள் விசுவாசியா சீசியா? உண்மையாவா? இப்போ சொல்கிறதுனால சொல்கிறீங்களா? அப்போ இனிமேல் யார் கேட்டாலும் இன்றைக்கி என்ன நான் இயேசுவனுடைய சீஷன், நான் இயேசுவனுடைய நீங்கள் அதை சொன்னாலே உங்களுடைய லைஃப் மாற்றம் வரும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே யுவர் லைஃப் வில் பி சேஞ்ச்டு. நமக்கு தெரியல. விசுவாசின்றதுனால விசுவாசிக்கும் சீஷர்களுக்கு என்ன வித்தியாசம்? விசுவாசின்னா, ஆண்டவர் எனக்கு அதை கொடுங்க, மார்க்கு கொடுங்க, என் பிள்ளைக்கு வேலை கொடுங்க, கல்யாணம் பண்ணி வைங்க, குழந்தை கொடுங்க, எனக்கு வீடு கொடுங்க, எப்போ பிச்சைக்கார மாதிரி கேட்டு விசுவாசி ஜெபிக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அது சீஷன்னா எனக்கு அது தாங்க இது தாங்கன்னா, இயேசுக்காக நான் என்ன செய்யணும்? இயேசுக்காக உயிரை கொடுக்கணும், இயேசுக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும். அவனுக்கு சுயநலமே இருக்காது. எல்லாம் இயேசுக்காக ஏதாவது செய்யணும் சிந்தை இருக்கிறதுனா சீஷன். அப்படி அடிச்சுவட்டில் இயேசுவை போல் நான் வாழணும், இயேசுவை போல் ஜீவிக்கணும், இயேசு பேசுகிறபடி பேசணும், இயேசு நடந்தபடி நடக்கணும். அவன் தான் சீஷன். அப்போ நம்ம கிறிஸ்தவங்களாம் சீஷராக மாறிட்டாலே சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ சபையில் இன்றைக்கி எல்லோரும் யாராக மாறணும்?
அப்போ அவங்களுடைய சிறு பிள்ளைகளை நீங்கள் யாராக மாற்றணும்? வாலிபர்களை எப்படி மாற்றணும்? அதை கற்றுக் கொடுங்க. நீ டிசைப்பிள். இயேசு அடிச்சுவட்டில் நடக்கணும். குட்டி பிள்ளைகளை சொல்லுங்கள், பெரியவங்களோட அழகாக கீழ்ப்படிவாங்க. இயேசு இப்படி தான் நடந்தார், நீ அவருடைய சீசன் தான் இப்படி தான் நடக்கணும்னா பேரண்ட்ஸுக்கு இவங்க போய் டீச் பண்ணுவாங்க. அப்போ அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இயேசுவின் சீஷர்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ஊரெல்லாம் சொல்லிடுவாங்க. டீச்சர்ஸ் சொல்லிடுவாங்க, போதகர் கூட சொல்லிக் கொடுப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கற்றுக் கொடுக்கறது தான். அமெரிக்காவில் ஒரு முறை காரில் போய் கொண்டு இருந்தோம். ஒரு நல்ல பிலீவர்ஸ் ஃபேமிலி. சின்ன குட்டி பையன் ஒன்று இருந்தான். குட்டி பையன் சீட்டில் உட்காந்துருந்தான். அவங்க அப்பா போகும்போது நாங்கள் ராத்திரி ரொம்ப நேரம் ஆகிட்டு, கிட்டத்தட்ட நடு ராத்திரி ஊழி முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிறோம் சாப்பிட்டு. அப்போ ரோட்டில் நடு ராத்திரி அதிக வாகனம்லாம் இருக்காது, சிக்னல் லைட்டு. அதில் ரெட்டு விழுந்துட்டு, ரெட்டு விழுற நேரம் இவர் கிராஸ் பண்ணிட்டார். அந்த பையன் சொல்கிறான், டேடி யூ ஆர் ராங், யூ ஆர் ராங். ரெட் லைட்டில் நீங்கள் நிற்கலை, கிராஸ் பண்ணிட்டீங்களே, யூ ஆர் ராங். நடுராத்திரி அதிக வாகனமே இல்லை. நம்மள என்ன சொல்லுவோம்? எனக்கு தெரியுட, வாங்கி முடிச்சுமாரு, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அந்த ஃபாதர் சொன்னார், ஐ எம் சாரி மை சன். அவர் கேட்டார், நான் என்னை மன்னிச்சிரு, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். அந்த பிள்ளை தகப்பனாருக்கு டீச் பண்ணுது, ரெட்டு விழுந்தா நிற்கணும் டேடி, இது ராங் அப்படின்னு. நடுராத்திரில் அதிக வாகனமே இல்லாத போது நான் கவனித்தேன். பிள்ளைகளுக்கு டீச் பண்ணிவிட்டு அழகாக ஏன்னா எப்படி தெரியுதுன்னா, ஸ்கூலில் முதல்ல அதான் சொல்லிக் கொடுக்காங்க. அமெரிக்காவில் சின்ன பிள்ளைகளுக்கு முதல்ல உனக்கு ஒரு ஆபத்து, யாராவது உனக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னா 911 ஃபோன் பண்ணு, போலீஸ் வந்துடும். அவ்வளோ குழந்தைக்கும் தெரியும். என்ன சின்ன பிள்ளைக்கு உனக்கு ஆபத்து வந்து என்ன பண்ண 911, அவ்வளோ குழந்தைக்கும் தெரியும். டக்குன்னு போய் ஃபோன் எடுத்து 911 நமக்குன்னா போலீஸ் எங்கே இருந்தாலும் 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். ஃபயர் இன்ஜின் வந்துடும், போலீஸ் வந்துடும். அந்த மாதிரி சிஸ்டம் இவ்வளோக்கான குட்டி பிள்ளைக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க. மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது. ரோட்டில் இப்படி தான், எந்த குப்பையும் கீழே போடக்கூடாது. சின்ன பிள்ளைகள், சின்ன விளையாண்டு குட்டி பிள்ளை கூட சாக்லேட், நம்ம ஊரில் சாக்லேட் கொடுங்க, அதை உடனே பேப்பர் வச்சு இப்படி போட்டு சாக்லேட் சாப்பிடும். அங்கே நான் பார்த்த ஒரு குட்டி பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்தா பேப்பரை பிரித்து சாக்லேட்டை சாப்பிட்டு பேப்பரை போடல, கையில் வச்சு அப்படியே பார்க்குது. என்னது பார்க்குதுன்னு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டேன். டஸ்ட்பின்னை தேடுது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். குப்பை கீழே போட மாட்டாங்க, டஸ்ட்பின்னில் தான் போடும். சின்ன வயசில் சொல்கிற அந்த வார்த்தை ஆழமாக பதிஞ்சிரும். பேரண்ட்ஸுக்கே சொல்லி கொடுக்கும், நீ கீழே போடாத பேப்பரை, தப்பு. நீங்கள் பிள்ளைகளை சரியாக வசனத்துக்குள்ளே நடத்திடுங்க. பெரியவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சற்று சொல்லிக் கொடுப்பாங்க. பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க, ஆண்டவரோட பேச சொல்லிக் கொடுங்க, ஆண்டவர் பேசுகிறத கேட்க சொல்லிக் கொடுங்க, ஆண்டவருடைய சீஷனாக இருக்கிறத கற்றுக் கொடுங்க. வசனத்தின்படி அந்த பிள்ளைங்க பேரண்ட்ஸ் லைஃபே மாற்றிடும். நாங்கள் 4 மாவட்டியில் ஒரு நாள் நான் சும்மா ஆஃபீஸ் வெளியே நிற்கும்போது ஒரு ஃபேமிலி போகிறாங்க. ஒரு கணவன் மனைவி, ஒரு சின்ன குட்டி பையன், கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் அவங்கள கூப்பிட்டேன், நானே கூப்பிட்டேன். அவங்க என்ன பார்த்தோன்னே ஓடிலாம் வரல, நானே கூப்பிட்டு எங்கேருந்து வர்றீங்க? பெங்களூர்லேருந்து வர்றோம் பிரதர் நாங்கள். அப்போ என்ன செய்கிறீங்க? நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டால், 3 நாள் நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக வந்தோம். 3 நாள் தங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும்னு வந்திருக்கிறோம். ஃபேமிலியாக வந்திருக்காங்க, கணவன் மனைவி, ஒரு குட்டி பையன், அவ்வளோதான். 3 நாள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. சரி, அந்த குட்டி பையனை பார்த்து, நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ப்ரேயர் பண்ண வந்திருக்கிறேன்றான். அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, பிரதர் இவன் தான் எங்கள் லைஃப்பை மாற்றினான், இவன் தான் எங்கள் லைஃப்பை மாற்ற காரணம். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இவன் அவங்க ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்ப்பான் டிவிக்கு முன்னால், தவறாமல் உட்காந்து என்ன அவன் தான் கூப்பிடுவான், தாத்தா வந்துட்டாங்க வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவான். நீங்கள் அதில் சொல்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் மனசில் வச்சு ஒவ்வொன்றுக்கும் ஜெபம் பண்ணுவான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நெடுமுழங்கால் நின்று ஜெபிக்கிறான். ஒரு பெற்றோர் சொல்கிற சாட்சி, அந்த சின்ன பையனை பற்றி 1 மணி நேரம் நெடுமுழங்கால் நின்று நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சொல்லி 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 ஜெபிக்கிறான் தேசத்துக்காக. அவன் ஜெபிக்கிறத பார்த்துட்டா எங்களுக்கு வெக்கமாக போச்சு. நம்ம பிள்ளைகளை ஜெபிக்கிறத நம்மளும் ஜெபிக்கணும். நாங்கள் கணவன் மனைவியை ஒப்பு கொடுத்தோம். எனக்கு ஆச்சரியம். அந்த குட்டி பையனை பார்த்து, நீங்கள் என்ன படிக்கிறீங்க தம்பி, என்ன படிக்கிறீங்க, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க பையனை கேட்டால், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்றான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறான்? நெடுமுழங்கால்னு 1 மணி நேரம். அப்போ உங்கள் முன்னால் உட்கார சின்ன பிள்ளைகளை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதங்க. தீர்க்கதரிசிகள், தேசத்தை அசைக்க போகிறவங்க. ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, ஆண்டவரோட பேச கற்றுக் கொடுங்க, ஆண்டவர் எப்படி பேசுவார்னு சொல்லி கொடுங்க, சாமுவேலோட எப்படி பேசினார்னு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகள் எழும்பி தேசத்தை அசைக்க போகிறாங்க.
மலேசியா தேசத்தில் ஒரு மாநிலமே அசைக்கப்பட்ட 2 மாநிலம் அசைக்கப்பட்ட காரணம் எல்லாம் குட்டி பிள்ளைகள். ஸ்கூலில் படிக்கிற 13-14 வயசு பிள்ளைகளை வச்சு ஒரு மாநிலத்தை கத்தர் மாற்றிட்டார். இந்தோனேஷியா எழுப்புதலை குறித்து வாசித்து பாருங்கள். பெரியவங்க மாத்திரம் இல்லை, சின்ன எல்லாம் சண்டே ஸ்கூல் சில்ட்ரனை வச்சு கத்தர் கிராமங்களை அசைத்தார். இந்தோனேஷியா எழுப்புதல்ல குட்டி பிள்ளைகள் போய் ஜெபம் பண்ண மிராக்கிள்ஸ் நடக்குது, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. நீங்கள் பெரியவங்க போனால் அரசுக்காரன் மிரட்டிடுவான். 8 வயசு 9 வயசு சிறு பிள்ளைகள் கிராமத்தில் போட்டோம், எவனாவது வந்து மிரட்டுவான்னு நினைக்கிறீங்க? அண்ணே உனக்கு என்னென்ன தெரியும், நான் சொல்கிறேன் இயேசு தான் உயிருள்ள ஆண்டவர். அதுங்க நீங்கள் என்ன பயந்து ஓடி வந்துடுவோம். ஐயோ ஆர்எஸ்காரன் வந்துட்டான், போலீஸில் கொடுப்பான்னு. பிள்ளைகளை சொல்லுங்கள், அவனுக்கே சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துடும். வித்தியாசம் தெரியுதா? அவங்கள மாற்றுங்க. அதான் கர்த்தர் சொல்கிறார். அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிற காலம் வந்து விட்டார். அவங்கள வச்சு தேவன் பெரிய காரியம் செய்ய போகிறார். அதனால் இது எழுப்புதலின் காலம். அப்போ எழுப்புதலை பற்றி நீங்கள் அப்போஸ்தலர் நடபடியில் வாசித்தீங்கன்னா இன்னும் அந்த வசனத்தில் ஒன்று பாருங்கள். சீஷருடைய தொகை பெரிய, எல்லாம் சீஷராக மாறிட்டாங்க. அப்போ சிறு பிள்ளைகளை சீஷராக மாற்றணும், சீஷியாக நீங்கள் மாற்றணும். வாலிப பெண் பிள்ளைகளை சீஷிகளாக மாற்றணும். அதை அப்போ டிசைபிள்னா யார்? நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் போய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சீஷன்னா யார்? அப்போது தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவன், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சபையில் போய் சொல்லணும். சீஷனாக மாறின பிறகு தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லணும். அல்லேலூயா. தென்கொரியாவில் டாக்டர் பாலியங்க சர்ச்சில் நான் போயிருக்கிறேன். ஒரு 7 வருஷம் போயிருக்கிறேன். அந்த எழுப்புதலை பார்க்குறதுக்கே போனேன். 37 வருஷத்துக்கு முன்னால் போனேன். முதல்ல சாம் ஜெபத்துரனை தலைமையில் நான் முதல் வருஷம் போன போது ஒரே சர்ச்சில் 5.5 லட்சம் ஆத்துமாக்கள். ஒரு சர்ச்சில் எவ்வளோ ஆத்துமா? 5.5 லட்சம் ஒரு சர்ச்சில் ஆத்துமாக்கள். அடுத்த வருஷம் போனால் 6.5 லட்சம் ஆத்துமாக்கள். அதுக்கு அடுத்த வருஷம் போனால் 7.5 லட்சம் ஆத்துமாக்கள். இதில் எப்படிங்க அவங்களுக்கு தெரியும்னா, அவங்க சொல்லலை. நான் அவங்க ஆஃபீஸ் வரைக்கும் போய் அவங்க ஆஃபீஸில் போய் புக்லெட் போடுறாங்க. எவ்ரி இயர் எவ்வளோ பேர் எத்தனை தேதி ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எவ்வளோ சில்ட்ரன்ஸ், எவ்வளோ யூத்து சர்ச்சில் இருக்காங்க, எல்லாமே இருக்க ரெக்கார்டு. அந்த புக்கையே நான் வாங்கிட்டு வந்தேன். அதில் தான் எனக்கு தெரியும் இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா. அப்போ 10,000 பேர் வரைக்கும் வந்தாங்க ஒரே சர்ச்சில். ஒரு வருஷத்தில் குறைஞ்சது எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 1 லட்சம் பேர். நம்ம ஊரில் ஒரு பாஸ்டர் சமீபத்தில் ஒரு குறை சொல்கிறதுக்கு என்ன இல்லை, யோசிக்கணும். நம்ம ஒரு பாஸ்டரையாக பார்த்தேன். ஐயா நீங்கள் எத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறீங்கயான்னு கேட்டேன். 25 வருஷமாக ஊழியம் செய்கிறையான்னாங்க. எத்தனை ஆத்துமாக்கள் உங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க? 20 பேர் வர்றாங்க. 25 வருஷமாக ஊழியம் செய்து எவ்வளோ ஆத்துமாக்கள்? இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? வருஷத்தில் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணால் கூட 25 பேர் இருக்கணும்ல. குறை சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. நம்ம யோசிக்க வேண்டிய காலத்தில் வந்துட்டோம். சிந்திக்கணும், யோசிக்கணும். அந்த காலத்தில் பிரான்சிஸ் சேவியர் கத்தோலிக்க மிஷனரி வந்தார் மணப்பாடு இந்த பகுதிக்கு. அவருடைய சரித்திரத்தை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியம். மணப்பாடுக்கு வந்தவர் ஊழியம் செய்திருக்கிறார். 2-3 வருஷம் இருந்திருக்கிறார். ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே 40 சர்ச் உண்டாக்கியிருக்கிறார். 3 வருஷத்துக்குள்ளே 40 சர்ச் உண்டு. நம்ம 25 வருஷமாக ஊழியம் செய்து 20 ஆத்மாவில் உட்காந்துருக்குறோம். எங்கே தப்பு இருக்கிறது? போனத்தை 100 வருஷத்துக்கு முன்னாலே 3 வருஷத்துக்குள்ளே 40 சர்ச்சை உண்டாக்கி கிராமங்களை சுவிசேஷம் 40 சர்ச்சை உருவாக்கிட்டாங்களே. சர்ச்சை வரை கட்டிட்டாரு. அப்போ நம்ம செய்கிற ஊழியை எங்கே மிஸ்டேக் விட்டுருக்கோம் நம்ம யோசிக்க வேண்டாமா இல்லையா? நம்ம இப்படியே தான் இருப்போம், எங்களை யாரும் குறை சொல்லாதங்க, நாங்கள் இப்படியே தான் இருப்போம்னா இன்னும் எவ்வளோ காலம் இப்படியே நம்ம இருக்க போகிறோம்? அடுத்த லெவலுக்கு போகணும்ல. இல்லை நம்ம யோசிக்கணும். இல்லை அன்றைக்கி அப்போஸ்தலர் நடபடியில் நடந்தெல்லாம் ஏன் இன்றைக்கி நடக்க மாட்டேங்குது? அப்போ அவங்க பாருங்கள், சீஷருடைய தொகை எருசலேமிலே பெருகிட்டு ஆசாரியரில் அநேகரும். இந்த ஆசாரியெல்லாம் இயேசுவை விரோதித்தவங்க, சிலுவையில் அறையுன்னு சத்தம் போட்டவங்க 1-2 பேர் அநேகர். இந்த ஆசாரியர்னா இப்போ நம்ம பாஷையில் எடுத்துக்கொண்ட தமிழ்நாட்டில் யார் சொல்லலாம்? யார் சொல்லுங்க? நான் சொல்லக்கூடாது, சொன்ன பிரச்சனை. நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ இருக்காங்க? லட்சக்கணக்காக இருக்காங்களே தமிழ்நாட்டில். எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? அவங்கெல்லாம் அதான் எழுப்புதல். அவங்களில் ஒரு 1000 பேர் ரட்சிக்கப்பட்டு அவங்கெல்லாம் முன்னால் அதுக்கு பூஜை பண்ணவங்க இப்போ ஊழியக்காரனாக மாறி பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணாங்கன்னு 1000 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தாலே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அசைவு வருமா வராதா? அதான் எழுப்புதல். அந்த எழுப்புதல் வரணும். அல்லேலூயா சொல்லுங்கள்.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு 100 பேர் எழும்பி ரட்சிக்கப்பட்டு ஒரு டீமாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தான்னு வைங்க, எப்படி இருக்கும்? அந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? எனக்கு அந்த ஆசை இருக்குது, அதை பார்ப்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரராக மாறிக்கிட்டே வர்றாங்க. அதான் எழுப்புதல். அந்த அசைவு வரணும், அந்த மாற்றம் வரணும், அவங்க தொடப்பட்டு வரணும் ஊழியர்களா. சவுல் எப்படி பவுலா மாறினார், ரட்சிக்கப்பட்டு மாற்ற ஊழியக்காரனா, அது மாதிரி ஒரு மாற்றம். கொர்நேலியு எல்லாமே அப்போஸ்தலர், அதாவது விரோதமாக எழும்புறவங்க ஊழியராய் மாறுவது. அதுக்கு ஒரு உதாரணம் சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். பெரிய பெரிய அதிகாரிகள் ரட்சிக்கப்பட, கலெக்டர், தாசில்தார், இது மாதிரி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அதான் கொர்நேலியு. அவன் குடும்பமே ரட்சிக்கப்படுது. அவங்க கூட ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறாங்க. பெரிய மாற்றம் வருது. இதெல்லாம் ஒரு மாற்றம் வரணும் இல்லை? அந்த மாதிரி ஒரு எழுப்புதல். எபேசி பட்டணத்தில் மந்திரவாதிகளாக மன திரும்பி புஸ்தகத்தை கொண்டு வந்து ரோட்டில் போட்டு எரிக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் 19:19-20 பாருங்கள். அதான் எழுப்புதல். அப்போஸ்தலர் 19:20 வாசிங்க பிரதர். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. பார்த்தீங்களா? வசனம் விருத்தி அடைந்து மகிமை யாருக்கு போகுது? வசனம் வசனம் வசனம், கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது. அதான் சொன்ன வசன எழுப்புதல். அப்போ அங்கே பாருங்கள், மாய வித்தக்காரர்கள் புஸ்தகத்தை ரோட்டில் போட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டில் இது நடந்தால் எப்படி இருக்கும்? அது நடக்கணும். அதான் எழுப்புதல், அதான் ரியல் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்கள். அவங்க இந்த மந்திரவாதம் பண்ணுறவங்க ஏடுகளை வச்சு பில்லி சொன்னி மன்னெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் போட்டு எரித்து, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏசுதான் ஐயான்னு ஆண்டவர்னு அவன் சொல்லணும். அந்த எழுப்புதல் தமிழ்நாட்டில் வரணும். அதான் ரியல் எழுப்புதல். நான் எதிர்பார்க்கிற எழுப்புதல் அதுதான். நான் ஜெபித்து கொண்டிருக்கிற எழுப்புதல் அதுக்கு தான். அந்த எழுப்புதலை பார்க்கணும். 10 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரு 50 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இதுக்கல்ல, சமுதாயம் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல நீங்கள் அதை விரும்பணும். எழுப்புதல்னா என்னது? அப்போ எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும்? சிறு பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, வாலிபர் எப்படி இருப்பாங்க, ஊழியக்காரங்க எப்படி இருப்பாங்க, சபை எப்படி இருக்கும், சமுதாயத்தில் என்ன நடக்கும், இதெல்லாம் நம்ம முதல்ல அறிந்து வசனத்தில் அறிந்து அதை விரும்பணும். அதை விரும்பி நம்ம ஜெபிக்கும் போது அதை நிறைவேறுவதை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ இந்த எழுப்புதலை பார்க்கணுமா வேண்டாமா? இன்னும் வழக்கத்தின்படியே பிள்ளைகளுக்கு கதை சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டலான்னு பார்க்கிங்களா? இல்லை, உங்களை வித்தியாசமாக மாற்ற தான் இங்கே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இனிமேல் நீங்கள் செய்ய போகிற ஊழியத்தில் பிள்ளைகள் எழும்பி சிலம்பம் பண்ண போகிறாங்க, பிசாசை துரத்த போகிறாங்க. சிறு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் பிசாசை எப்போன்னா ஓடிடும் பாருங்க. பெரிய ஆட்கள் தான் முக்கிய ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும். அவன் ஒரு வார்த்தை சொன்னால் ஓடிடும். ஏன்னா அவங்களுடைய விசுவாசம், சிறு பிள்ளைகளுடைய விசுவாசம் அவ்வளோ பெருசு. அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அப்படியே விசுவாசிப்பாங்க. சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆண்டவர் சொல்கிறார்ல. அப்போ அந்த நிலைமை, நீங்கள் பிள்ளைகள், வாலிபர்கள், இளம் பிள்ளைகள், இவங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். அதனால தான் சாத்தான் பிள்ளைகளை குறி வைக்கிறான், இளம் வாலிபர்களை குறி வைக்கிறான், வாலிபர்களை குறி எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் நடக்கிறது. பாருங்கள், சமீபத்தில் ரிப்போர்ட் வந்ததில்லை, என்ன நடக்குது என்பதாய். டெல்லியில் எவ்வளோ குழந்தைகள், ஒரு நாளைக்கு எவ்வளோ குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. இந்தியா முழுவதும் ஒரு வருஷத்தில் 1,00,000 குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. 1,00,000 குழந்தைகள். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் காணாமல் போவாங்க யோசித்து பாருங்கள். நீங்கள் இதுக்கெல்லாம் பாரம் எடுத்து ஜெபிக்கணும், பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கணும். இப்போ நாங்கள் பிள்ளைகள் அவ்வளோ கருத்தாச்சு அழுது ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. பிள்ளைகளுக்கு தான் பெரிய ஆபத்து. இளம் பிள்ளைகள், ஒரு நாளைக்கு 30 வாலிப பெண் பிள்ளைகள் இந்தியாவில் கடத்தப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 30 வாலிப பெண் பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க. கொண்டு போய் அவங்களுக்கு போதை ஊசியை போட்டு அவங்கள இருட்டறைகள் வைத்து விபச்சாரத்துக்கு அடிமைப்படுத்திடுறாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. எப்படியா நடக்கும்னு கேட்டால் அவங்கள கடத்தி கொண்டு போய் போதை ஊசியை போட்டு அவங்களுக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அவங்க எந்த பட்டணத்தில் இருக்காங்க, எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரியாது. போதையிலே வச்சு விபச்சாரத்தில் பழக்கி மும்பையில், கல்கத்தாவில், டெல்லியில் அதுக்குன்னு இடங்கள் இருக்கிறது. மாஃபியாக்கள் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகளை கடத்துகிற மாஃபியாக்கள். இதில் அரசியல்வாதி இருக்கிறாங்க, ஆன்மீகவாதி இருக்கிறாங்க, கார்ப்பரேட்டுகள் இருக்கிறாங்க. இன்றைக்கி பெரிய பிஸ்னஸ் என்ன தெரியுமா?
ஹியூமன் டிராஃபிக்கிங், மனிதர்களை கடத்தி வியாபாரம் பண்ணுறது தான் பெரிய பிஸ்னஸ் உலக அளவில். இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு போனால், அமெரிக்காவில் ஷாப்பிங் மாலுக்கு போனால், கடையில் ஜாமாங்க போனால் வெளியில் நின்று பார்ப்பேன் என்னெல்லாம் இருக்குன்னு. பார்த்தா போர்டில் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங், எல்லாம் அழகழகு பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க, அழகான பிள்ளைங்க படம் போட்டு மிஸ்ஸிங், இந்த மாதத்தில் இத்தனை தேர்ந்து காணும். எவ்வளோ படம் நான் கண்ணால் பார்த்து என்னங்க நடக்குது அமெரிக்காவில், இளம் பிள்ளைகள் மிஸ்ஸிங். இங்கே மட்டும் இல்லை, உலக அளவில் இன்றைக்கி நடப்பது பிள்ளைகளை குறிவைத்து சாத்தான் செயல்படுகிறார். ஏன்னா அவங்க மூலமாக எழுப்புதல் வரப்போகிறது. சிறு பிள்ளைகள் இளம் பிள்ளைகளை எழுப்புதலில் பயன்படுத்த போகிறார். சாத்தான் அவங்களை குறிவைக்கிறான். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால் பார்லிமெண்ட்டில் பெரிய டிஸ்கஷன். எங்கே குஜராத்தில் 5 வருஷத்தில் 40,000 வாலி பிள்ளைகள் காணவில்லை. 40,000 யங் கேர்ள்ஸ் ஆர் மிஸ்ஸிங் இன் குஜராத் ஸ்டேட் ஒன்லி. குஜராத்தில் மட்டும். நம்மளை ஆளுகை செய்கிறவங்களும் 2 பெரிய தலைவர்கள் குஜராத் ஆட்கள். இந்தியாவில் இருக்கிற 2 பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் குஜராத் நிறுவனம். அங்கேயே ஒரு வருஷத்துக்கு 8,000 வாலிப பெண் பிள்ளைகள் காணவில்லை. எங்கே போகிறாங்க, என்ன ஆகுறாங்க, கடத்திட்டு போய் என்ன பண்ணுறாங்க தெரியல. காணும். இதை ரிப்போர்ட் பார்லிமெண்ட்டில் சொன்னது. இது 2 நாள் பேப்பரில் வரும், எல்லாம் மறந்துடுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் மறக்க முடியும். ஆண்டவர் பரிதபிக்கிறார். இப்படிப்பட்ட தேசத்தில் வாழுகிறோம். அப்போ குழந்தைகள் பாதுகாக்கப்படணும், வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். அரசாங்கம் ஒன்றுமே செய்யாது, ரிப்போர்ட்டு மட்டும் கொடுக்க. இவ்வளோ பேர் காணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு பின்னால் அரசியல்வாதி இருக்கிறாங்க, பல வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பெண் பிள்ளைகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க. இவ்வளோ பெரிய கால இதில் இருக்கிறோம். நம்ம ஜெபத்தை தீவிரப்படுத்தணும், பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கணும், வாலிப பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும், ஆவியானவர் ஊற்றப்படணும், ஒரு பெரிய மாற்றம் வந்து ஆகணும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ என்ன செய்ய போகிறீங்க? உங்களை சிறு பிள்ளைகள் வாலிபர் மத்தியில் ஊழியத்துக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. இந்தியாவில் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பக்கம் கடத்தப்படுறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கத்தில் பாவம், விபச்சாரம், வேசித்தனம், செல்ஃபோனுக்கு அடிமையாகிறாங்க, பிள்ளைகள் வர அடிமையாகிறாங்க, போதை மருந்துகள் எங்கே வரைக்கும் வந்துட்டு, கிராமத்தில் இருக்கிற ஸ்கூல் வரைக்கும் வந்து விட்டார். கட்டுவிழ்த்து விடப்பட்டு போதைக்கு அடிமையாக்குறாங்க வாலிபர்களை, இளம் பிள்ளைகளை. கார்ப்பரேட்டுகள் அதெல்லாம் செய்கிறாங்க உலக அளவில். இந்த பிள்ளைகளை, வாலிபர்களை மயக்கத்தில் வச்சுட்டா நம்ம இஷ்டப்படி ஆளுகை செய்யலாம். அவங்க தான் கேள்வி கேட்பாங்க. அவங்களை சிந்திக்க விடக்கூடாது என்று போதை மருந்துகளை கட்டவிழ்த்து விடுறாங்க. அரசாங்கமே பின்னால் இருக்கிறது. உலக அளவில் எல்லா தேசத்தில் அது நடக்கிறது. பயங்கரமான ஆபத்து காலம். சாத்தான் பயங்கரமாய் கிரியை செய்கிற காலம். எப்படி பாதுகாக்க போகிறோம்? வைராக்கியமாக ஜெபிக்கணும், நம்முடைய முழங்கால முடக்கணும், கண்ணீர் சிந்தணும். இரவு பகலாக ஜெபித்தாலும் போதாது, ஜெபிக்க டைமே போதவில்லை. அந்த அளவு ஜெபிக்கணும். ஏன்னா கடைசி காலம். அப்போ கர்த்தர் நம்மளை தான் நம்பி நிற்கிறார். நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? அரசாங்கம் இதை கவனிக்காது, உலக மக்கள் கவனிக்க மாட்டாங்க. சபையில் அரசியல் நடக்குது, நிறைய ஊழியக்காரங்க பணம், புகழ், சுயநலமாக தங்களுக்கு வட்டத்துக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யார்கிட்ட போய் பேசுகிறது? உங்களை மாதிரி ஆட்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். நீயாவது செய்வியா, நீயாவது கவனிப்பியா, இந்த தேசம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி. நம்ம என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும் ஆண்டவரே நீ கேளுங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இந்த பிள்ளைகளுக்கு, இந்த வாலிபர்களுக்கு, இளம்பிள்ளைகள் இவ்வளோ ஆபத்து இருக்குது, நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறேன்? நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களை சந்தித்து பேசுவார். நீங்கள் என்ன செய்யணும்னு பேசுவார், எப்படி செய்யணும்னு பேசுவார். நீங்கள் நினைப்பதை விட பெரிய திட்டத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் நினைப்பதை விட பெரிய காரியத்தை கர்த்தர் பிளான் வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் மூலமாக திரள் கூட்ட வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு எழும்புவாங்க. மலேசியாவில் எழுப்புதல் வந்த மாதிரி உங்கள் மூலமாக நீங்கள் சந்திக்கிற சிறு பிள்ளைகள் மூலமாக தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரும், இந்தியாவில் எழுப்புதல் வரும். மாபெரும் மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அதற்கு ஆண்டவர் உங்களைத்தான் தேடி வந்திருக்கிறார். என்ன சொல்ல போகிற ஆண்டவர்கிட்ட? நம்ம எல்லாரும் எழுந்துன்னு இருப்போம், எல்லாரும் எழுந்துன்னு இருப்போம். ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, இந்த பெரிய தேசம் நோக்கி பார்.
இந்த பெரிய தேசம், கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான சிறு பிள்ளைகள், கோடிக்கணக்கான இளம் பிள்ளைகள், கோடிக்கணக்கான வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், சாத்தான் அவளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறான். பிள்ளைகளை கடத்தி அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்துகிறான். வாலிபர்களை போதைகளுக்கு அடிமைப்படுத்தி, கண்களின் இச்சை, மாம்ச இச்சைக்கு அடிமைப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை சின்னாபன்னமாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இவங்க தான் எனக்கு வேணும், எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற இந்த சிறு பிள்ளைகள் எனக்கு வேணும், குமாரரும் குமாரத்திகளை வேணும், வாலிபர்கள் எனக்கு வேணும், இளம் பிள்ளைகள் எனக்கு வேணும். அவங்கள வச்சு தான் நான் சாத்தானை மட்டங்கடிக்க போகிறேன். அவங்கள வச்சு தான் இந்தியாவையே நான் மாற்றப் போகிறேன். அவங்கள வச்சு தான் என் பெரிய திட்டம் நிறைவேற போகிறது. சாத்தானுடைய கண்ணிக்கு அவங்க விலைக்கு பாதுகாக்கப்படணும், தீமைக்கு விலைக்கு பாதுகாக்கப்படணும். எனக்காக தீர்க்க தரிசிகளாக எழும்பணும், வல்லமை உள்ளவர்களாக எழும்பணும். அதற்காக உங்களைத்தான் நான் நம்பி வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என்ன செய்ய போறீங்க? கர்த்தரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய விரும்புகிறீர்? என்ன செய்ய விரும்புகிறீர்? நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்? எங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறீர்? சிறு பிள்ளைகள் மத்தியில் எழுப்புதலுக்காக என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதலுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பரலோகத்தில் என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க? அதை என்னோடு பேசுங்க, எனக்கு சொல்லுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்லுவதை நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கருத்தா கேளுங்க, பாரத்தோடு கேளுங்க. அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை கொண்டுதான் அவர் பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். உங்க மூலமாக ஒரு பெரிய காரியம் தமிழ்நாட்டில் நடக்க போகிறது. அது இந்தியா முழுவதும் பரவ போகிறது. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இது சாதாரண ஒரு சிறுவர் ஊழியமா நினைக்காதங்க. கடைசி கால எழுப்புதலுக்கு ஒரு பெரிய சேனை உங்க மூலமா எழும்ப போகிறது. சிறு பிள்ளைகள் எழும்ப போகிறாங்க, வாலிபர்கள் எழும்ப போகிறாங்க. சாத்தானை மடங்கடிக்கிற கூட்டம், பிசாசை காலின்களை நசுக்கி போடுகிற கூட்டம், சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்குகிற கூட்டம், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற கூட்டம், அதற்கு எழுப்பதான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுங்க. என்ன செய்யணும்? எப்படி செய்யணும்? ஆண்டவரே பேசுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க. நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இவ்வளவு பெரிய தேசம் மாறணுமே, தேசம் மறுரூபமாகணுமே, எழுப்புதல் திட்டம் நிறைவேறணுமே, நாங்க என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க? என்னோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நேரம் இது. ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிற நேரம் இது. அல்லேலூயா. தங்கபா துடலந்தலபா ஷககபந்தலபூம் பந்தகா பந்ததல தரகபந்தலபூ ஷரகபந்தலதும் பாகபந்தலபூ துடரந்தரபா ஷரகபந்தலதலபகா. ஆமென், ஆமென். தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கின அக்கினி, மேலறையிலே இறங்கின அக்கினி. இதோ கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேலே விழட்டும், விழட்டும், இன்னும் பலமாய் விழட்டும். ஆண்டவரே, எல்லார் மேல் அக்கினி இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேல எழுப்புதல் அக்கினி இறங்கட்டும். தரிசனம் உண்டாகட்டும், தரிசனம் உண்டாகட்டும், எழுப்புதல் தரிசனம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தேசத்தை மறுரூபப்படுத்துகிற எழுப்புதல், தேசத்தை மாற்றுகிற எழுப்புதல், சிறு பிள்ளைகள் வாலிபர்களை கொண்டு தேசத்தை மாற்றுகிற எழுப்புதல், அந்த தரிசனம் உண்டாவதாக. எல்லாருக்குள்ளும் இந்த தரிசனம் உண்டாகட்டும். இது ஆவியானுடைய அக்கினி இறங்குகிறதற்காய் நன்றி, நிரப்புகிறதற்காய் நன்றி, நிரப்புகிறதற்காய் நன்றி. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, தரிசனங்கள் உண்டாவதாக. சிறு பிள்ளைகளை குறித்த, வாலிபர்களை குறித்த தரிசனம் உண்டாவதாக. ஆவியானவர் பேசுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஆவியானவருக்கு மூளை இடம் கொடுங்க. அப்படி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. கர்த்தர் பேசின காரியத்தை மனதில் கொண்டு இந்தியாவை கண்முன்னால் நிறுத்துங்க. கோடிக்கணக்கான வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, பிள்ளைங்க, சிறு பிள்ளைகள் எழுப்புதல் திட்டத்தில் என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே?
தலபகம். ஆவியானவர் இறங்க 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 தரிசனங்களை தருகிறார், வெளிப்பாடுகளை தருகிறார். ஆண்டவரே, தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கட்டும், தீர்க்க தரிசன அபிஷேகம் இவர்களை நிரப்பட்டும், கண்கள் திறக்கப்படட்டும், தரிசனங்கள் உண்டாகட்டும், தரிசனங்கள் உண்டாகட்டும், தரிசனங்களை காணட்டும். சிறு பிள்ளைகளை குறித்த தரிசனம், வாலிபர்களை குறித்த தரிசனம் உண்டாகட்டும், உண்டாகட்டும். நீங்க என்ன செய்ய போகிறீங்க, என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க, இந்த சிறுவர் எழுப்புதல் ஊழியத்தை வைத்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, எங்க சபையில என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க, அதை வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க, பேசுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். துகபந்தலபோ ஷகபந்தலபோ துகபந்தலபா துடலந்தலபோ ஷரகபந்தலபகும். ஆவியானவர் பேசும், ஆவியானவர் பேசும், ஆவியானவர் வெளிப்பாடுகளை தாரும், தரிசனங்களை தாரும். துகபந்தலபா ஷரகபந்தலபகும் பந்ததுடலந்தலபகம் ஷரபகபந்தலபும் தகபந்தல தரகபந்தலபு ஷரகபந்தலபும் துகபந்தல துடலந்தர கபந்தலபு ஷரபகபந்தல தலகபந்தலபகும் துகபந்தலபா துடலந்தல கபந்தலபா. ஆண்டவர் யாருக்கோ தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்களில் நீங்கள் பார்க்கிற தரிசனம், கர்த்தர் கொடுக்கிற தரிசனம், அது கற்பனை அல்ல, அது கற்பனை அல்ல. தரிசனத்தை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். சிலரோடு ஆண்டவர் வந்து பேசுகிறார். அது கர்த்தருடைய குரல், அது இயேசுவின் குரல். அவர் தான் பேசி கொண்டிருக்கிறார். மகனே, உன்னோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். மகளே, உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். செய்ய வேண்டிய காரியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். என்ன நடக்கிறது என்பதை ஆவியிலே நீங்கள் பார்க்கிறீங்க. அது ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் தான், தரிசனம் தான். அது கற்பனை அல்ல. ஆண்டவர் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். நீங்க அதை பார்க்கிறீங்க, அதை காண்கிறீங்க, அது நிறைவேற போகிறது. உங்களுடைய கண்களால் நீங்க நேரடியா பார்க்க போகிறீங்க. அந்த தரிசனத்தை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். இனி காலம் செல்லாது, என் வேளை வந்துவிட்டது. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் நான் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்களும் நிறைவேறுகிற காலம் வந்துவிட்டது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இனி நான் தாமதிப்பது இல்லை. இதோ என் வேளை வந்தது, இனி நான் தாமதிப்பது இல்லை. நோ மோர் டிலே, நோ மோர் டிலே. நான் இனி தாமதிக்காதபடி அதை நிறைவேற்றுவேன். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தரிசனங்களை நிறைவேறும். உங்களுடைய கண்களால் அதை காண போகிறீர்கள், நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேற போகிறது, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. இனி தாமதிப்பது இல்லை, வேகமாய் துரிதமாய் நிறைவேற போகிறது. இனி காலம் செல்லாது, இனி துரிதமாய் என் காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள், துரிதமாய் என் காரியத்தை நிறைவேற்றுங்கள். நான் உங்களுக்கான வழிகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டது. நான் உங்களுக்காக யாவற்றை செய்து முடிக்கிற கர்த்தர், நான் துணை நின்று நடத்துகிற கர்த்தர். பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. தேவைகளை குறைத்து கலங்காதிருங்கள். அந்தந்த நேரம் உங்களுடைய தேவைக்கான காரியங்கள் உங்களை வந்து சேரும். என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். நான் சொல்லுவதை தீவிரமாய் நிறைவேற்றுங்கள். இனி காலம் செல்லாது. நான் சீக்கிரமாய் என் காரியத்தை செய்து முடிக்க உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் திருவுளம் பெற்றுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துரிதமாய் அதை நிறைவேற்றும், நிறைவேற்றும். அப்படி எல்லா வல்லதுகர முயற்சி இப்படி இந்தியா தேசத்தில் சிறு பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள், வாலிபர்களை குறிவைத்து செயல்படுகிற எல்லா சாத்தானுடைய வல்லமையும் முடக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் விடாதங்க, விடாதங்க. ஒரு யுத்த ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சிறு பிள்ளைகளை கடத்துகிற பொல்லாத பிசாசு, சிறு பிள்ளைகளை பாழாக்க நினைக்கிற சாத்தானுடைய திட்டம் முடக்கப்படணும். வாலிப இளம் பிள்ளைகளை குறிவைக்கிற சாத்தானுடைய திட்டம், வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், அவளை குறிவைக்கிற பிசாசின் கிரியைகள் முடக்கப்படணும். எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். எங்களுடைய வாலிபர்கள் பாதுகாக்கப்படணும். வாலிப பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். பொல்லாத சாத்தானுடைய திட்டம் முடக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடாதங்க. ஆண்டவரே, நாங்கள் திறப்பிலே நெருக்கிறோம். எழுப்புதலுக்காக நீ தெரிந்து கொண்ட சிறு பிள்ளைகள், எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்ட வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் சாத்தான் தொடக்கூடாது. உம்முடைய இரத்தத்துகள் ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தானுடைய திட்டங்கள் முடக்கப்படுவதாக. பொல்லாதவனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும். ஆவியானவர் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க.
அல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உம்முடைய வேலைக்காக ஸ்தோத்திரம். நீரே எங்கள் மத்தியில் இறங்கி வந்தீர், எங்களோடு பேசினீர். இந்த சிறுவர் எழுப்புதல் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். எழுப்புதல் திட்டத்தில் சிறு பிள்ளைகளுக்கு முக்கியமான பங்கு வைத்திருக்கிறீரே ஆண்டவரே, நீங்கள் எழுப்பணும். இனி தாமதிக்காதபடி அதை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் தீவிரமாய் நிறைவேறப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். மகிமையான காரியத்தை இவர்களை கொண்டு செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். மாபெரும் எழுப்புதல் திட்டம் இவர்கள் மூலமாய் நிறைவேறட்டும். இனி வர நாட்களிலே துரிதமாய் காரியங்கள் நடக்க வழிகளை உண்டாக்கி கொடுத்த ஆசீர்வதியும். தடைகளை மாற்றுகிறீர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர். எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற தேவைகளை சந்திக்கிறீர், புதிய வழிகளை திறக்கிறீர். அப்படியே செய்து ஆசீர்வதித்து பயன்படுத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளும் புதிய தரிசனம், எழுப்புதல் தரிசனம் ஆழமாய் பதியட்டும். அந்த பாரம் உண்டாகட்டும். அப்படியே பயன்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வேலைக்காரனாய் நீர் என்ன சொல்ல சொன்னீரோ அதை உம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள கிருபை கொடுத்தேன். ஆண்டவரே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திர செய்தேன். எல்லா மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை கொண்டு இந்த கடைசி கால எழுப்புதலிலே அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம எல்லாரும் மோகனனுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் ஞானேசனை அருமையான மோகனனுக்காக தொடர்ந்து இந்த வயதிலையும் ஆண்டுடைய ஊழியத்தை ஒரு வாலிபனை போல செய்கிறாங்க. நமக்கு ஒரு முன் அடையாளம். அல்லேலூயா. இப்போ அண்ணனுடைய சரீர பலத்திற்காக, ஆமாம், ஜாய்ஸ் அம்மாவுக்காக, எல்லாருக்காகவும், அவங்க குடும்பத்திற்காக, இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களுக்காக அண்ணன் இப்போ ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் வலது கரத்தை அண்ணனுக்கு நேராக உயர்த்தி ஞானேசனை அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். வலது கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் நமக்காக எழுப்பி தந்த அன்பு தகப்பனாருக்காக எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி, தாவீது ஜெபம் பண்ணினது போல உம்முடைய வல்லமையை நான் காண்பிக்கும் அளவும் நிறைவயதும் நரைமயிருள்ளவனாக மட்டும் என்னை நீர் கைவிடீராக என்று சொல்லி தாவீது ஜெபம் பண்ணினது போல எல்லாரும் நம்முடைய வலது கரங்களை உயர்த்தலாம். ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொன்னார், உனக்கு முன்பதாய் நிற்கிற யோசுவாவை திடப்படுத்து, அவனே இந்த தேசத்தை இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்று சொன்னது போல வருகிற சந்ததியை திடப்படுத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு உதாரத்துவமாய் நம்முடைய வாய்களை திறந்து நாம் ஜெபிக்க முடியுமோ, நல்ல வாய்களை திறந்து லிபராக சேகே மகாந்து ரகஸ்தியாலஸ் லெஹூஷி ஹந்துர பஹசகேனி அந்து ரகஸ்தேலிபி. இன்னும் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தும்படி இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களை உலகத்துக்கு ஆசீர்வாதமாக தேவன் வைத்திருக்கிறபடியினால் பிதாக்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு முன்பதாயிருக்கிற வாலிபர்களை விருத்த சேதனம் பண்ணு என்று யோசுவாவுக்கு சொன்னது போல ஒரு இளம் தலைமுறையை ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணுவதற்கு எழுப்பி தந்த அன்பு தேவ மனிதருக்காக எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று எழுதியிருக்கிறது போல இன்னும் காண வேண்டிய இரட்சணியங்களை எல்லாம் காண, இன்னும் தேவன் கொடுத்த தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய எல்லா பலத்தை, கிருபையை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் அன்பு தகப்பனுக்கு அதிகமாய் கொடுக்க எல்லாரும் வாய்களை திறந்து முடிந்தால் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில் பேசி ரே கந்தல் மனா சுடரபல பௌசியாம் தரபா ஆச்சரியமாய் இது போதாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வாய்களை திறந்து காலேப்பு சொன்ன அதே வார்த்தையை இந்த ராத்திரி வேளையில நாம் சொல்லி ஜெபிப்போம். எனக்கு 40 வயதாயிருக்கும் போது இதோ கர்த்தராகிய
தேவ மனுஷன் மூலமாய் மோசே மூலமாய் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இப்பொழுது எனக்கு 85 வயது. அன்றைக்கு 40 வயதில் எனக்கு யுத்தத்திற்கு போன பலன் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னது போல் அதே பலன், அதே அபிஷேகம், அதே ஆரோக்கியம் தகப்பனை விட்டு குறையாமல் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த மலை நாட்டை தருவேன், எப்ரோனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். பெரிய பெரிய ராட்சசர்கள் இருந்த அந்த மலை நாட்டை ராட்சசர்களை விரட்டி அடித்து கர்த்தருக்கு சொந்தமாக்கினது போல அநேக ராட்சசர்களை முறியடிக்கிற ஒரு காலேப்பாக அந்த பலத்தின் வல்லமை இன்னும் 2 நிமிஷம் கை தட்டி ஆவியில நிரம்பி ரபா ஹந்தல் மனா சுடரபல பௌதியா ரிபா பாபா ஷதனதனா. இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதாக, இன்னும் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் தீவிரப்படுவதாக. 46 வருஷம் கொண்டு யூதர்கள் கட்டின ஆலயத்தை நீர் 3 நாளில் எடுப்பித்து கட்டினது போல இந்த வருஷம் தீவிரமாய் தேவன் கொடுத்த தரிசனங்களை அன்பு தகப்பன் மூலம் நிறைவேற்றும்படி நாங்கள் கதறுகிறோம். கூப்பிடுவோம், வாய்களை திறந்து கூப்பிடுவோம். வாய்களை தயவு செய்து யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். இட் இஸ் a privilege. இது நமக்கு கிடைத்த பாக்கியம், நமக்கு கிடைத்த பாக்கியம். கிறிஸ்துவுக்குள் அநேக உபாத்தியர்கள் நமக்கு இருந்தும் தகப்பன்மார் அநேகர் இல்லையே. தேவன் எழுப்பி தந்த நல்ல தகப்பனுக்காக மனப்பூர்வமாய் ஆவியானவர் ஏவாமல் ஒரு மனிதனும் ஜெபிக்க முடியாது. இப்படி ஒரு ஜெப மனிதனை எங்களுக்காக தந்தீரே, இப்படி ஒரு ஜெப மனிதனை எங்களுக்காக தந்தீரே. இவர்கள் மேல வைத்த அபிஷேகம் எங்கள் சந்ததியின் மேலும் வருவதாக, எங்கள் தலைமுறையின் மேல் வருவதாக. பாரமுள்ள கண்கள், பாரமுள்ள இருதயம், பாரமுள்ள வார்த்தைகளை எங்களுக்கும் தருவீராக. சீஷர்கள் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். கொஞ்சம் வாய்களை திறக்கலாம். அன்பம்மாவுக்காக ஊழியத்தோடு இணைந்திருக்கிற இந்த வேலை மிக பெரிய வேலை. இதை செய்வதற்கான நல்ல சுகபலனை, ஆரோக்கியத்தை காலேப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? காலேப்பு மோசேயின் நாட்களிலும் ஊழியம் செய்தான், யோசுவா நாட்களிலும் ஊழியம் செய்தான். அன்பு தகப்பன் அவர்கள் நமக்கு முந்தின பரிசுத்தவான்களோடு ஊழியம் செய்திருக்கிறார், நம்முடைய தலைமுறையிலும் ஊழியம் செய்கிறார். இவரை கர்த்தர் ஒரு பாலமாக பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்தில் திருப்புகிற ஒரு எலியாவின் ஆவியுடைய மனிதராக, ஒரு காலேப்பாக தேவன் எழுப்பி தந்ததற்காக 2 நிமிஷம் கை தட்டி அந்த உன்னத பலன் இன்னும் இந்த ஜெபமலையிலே நிறைவேற்ற வேண்டிய வேலைகள் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக அந்த பரிசுத்த வல்லமை எங்கள் தகப்பனை, எங்கள் தாயாரை இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்களையும் நிரப்புவதாக. ஜெபிப்போம், வஞ்சனை இல்லாமல் ஜெபிப்போம். நிரப்புவதாக. தேவன் எங்களுக்காக எழுப்பி தந்த இந்த பாலம், இது ஒரு பாலம். இவர்கள் நமக்கான ஒரு பாலம். பிதாக்களை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளை பிதாக்களிடத்திலும் சேர்க்கிற ஒரு பாலம். காலேப்பை போல மோசேயின் நாட்களிலும் காலேப் இருந்தார், யோசுவா நாட்களிலும் இருந்தது போல ஒரு நடுநிலையாக நின்று உயிருள்ளவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவிலே நிற்கிற ஒரு நல்ல பாக்கியத்தை தந்ததற்காக 85 வயதிலும் 40 வயதிலே யுத்தத்திற்கு போன பலன் எனக்கு இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக. ஓ ரபா ஷரபா கத்தலா, எவ்வளவு பெரிய ராட்சசர்களையும் காலேப் கைகளிலே ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுக்க போகிறீர். மலை நாடுகளை சுதந்தரிக்கிற வல்லமை, அபிஷேகம். Thank you. இத்தனை இளம் ஊழியர்கள் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர்
முயற்சி எடுக்காததின் நடுவில் காலைப்பை பற்றி நீர் சொன்னீரே, நீ கால் மிதித்த தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாய் மாறும். எந்தெந்த எல்லைகளில் கால் வைத்து என்னென்ன திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறதோ, செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை அதை கட்டி தீர்க்கும் என்கிற வார்த்தை ஊழியத்தில் நிறைவேற போகிறதற்காக நன்றி. எங்கள் ஜெபங்களை எல்லாம் தூபங்களாய் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அந்த தகப்பன் தாய் ஊழியத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வருஷம் இவர்கள் அஸ்திபாரம் போட்டதை இவர்கள் கைகள் கட்டி தீர்க்கட்டும். கிருபை கூட இருக்கிறதற்காக கைகளை உயர்த்தி தாரும் தேவா, ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா, ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமாய் இன்ப காணா ஏகிடுவே, தூய பிதாவின் மூலம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். கை உயர்த்தி நாளுக்கு நாள் தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிரு. இந்த வார்த்தையை சொல்லுவோம். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாய் என்னையும் எங்க பட்டணத்தில், எங்க தமிழ்நாட்டில் எழுப்புதலுக்கான ஒரு பாத்திரத்தை கை உயர்த்தி எதற்குமே உதவாய் இன்னும் சத்தமாய் இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். உம்மை பின் சென்று உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா, ஏழைக்கு மாறாத கிருபை கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா, ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண் பாரும். எல்லாரும் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். 2-3 ஸ்தோத்திரங்கள் பண்ணிருங்க. எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ. பானபலியாக தன்னை வார்த்து இந்த தேசத்திற்காக எதற்காக பானபலியாக வார்க்கப்படுகிறார்களோ அதையெல்லாம் தேசத்திலே கண்கள் காண கர்த்தர் மோசையின் மூலம் காலேப்புக்கு சொன்ன வார்த்தை 40 வயதாயிருக்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தை 85 வயதிலே நிறைவேறுமானால் இந்த ஊழியத்தை குறித்து கர்த்தர் நாட்களுக்கு முன்பதாக, வருஷங்களுக்கு முன்பதாக ஓலை கொட்டையில் இருக்கும் போது சொல்லப்பட்ட நாள்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகிறதற்காக நன்றி. சில நாள்பட்ட தீர்க்க தரிசனங்கள் காலம் கடந்து போனாலும் 45 வருடங்கள் கழித்து சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது போல இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதாக, அப்படியே நிறைவேறட்டும் என்று சொல்லி நல்ல கையை உயர்த்தி ஆமென் ஆமென் ஆமென். 85 வயதிலே மோசேக்கு கர்த்தர் காலேப்புக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேறினது போல நாள்பட்ட
தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறதற்காக நன்றி. நமக்காக ஆசீர்வதித்து ஜெபித்த அத்தனை வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற போகிறதற்காக நன்றி. தாழ்மையோடு கூட நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.